நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் ரொம்ப காலமாக இங்கே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், பேய். பேய் அப்படின்ன உடனேமே அதை பற்றி நிறைய ஒப்பீனியன்ஸ் நமக்கு உண்டு. அது இருக்குது இல்லை அப்படின்னு ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் கடவுள்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு ஒரு விவாதம் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பேய் இருக்குது இல்லைன்னு ஒரு விவாதம் எப்போதும் உண்டு. கடவுள் ஒரு பக்கம் இருக்காருன்னு சொல்கிறப்ப பேய் ஒரு பக்கம் இருக்குங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. யார் பார்த்தாங்களா பார்க்கலாங்கிறதுலாம் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சமீப காலமாக நான் கவனித்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இதை கொஞ்சம் கவனிச்சிருக்க முடியும். கிராமங்கள்லாம் ரொம்ப பிரபலமாக ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பேய் பற்றி பயங்கரமான நம்பிக்கை உண்டு. அந்த கிணத்து ஓரம் தான் பேய் இருக்குது அப்படிமே. ஸோ எக்கச்சக்கமான கதைகள் இருக்கும். அப்புறம் இந்த பேய் கதை சொல்கிறதுக்குன்னு வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்கள சும்மா பார்த்தாலே பயமாக இருக்கும். அந்த லெவலுக்கு டெரராக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை நம்ம ஏன் உட்காந்து கேட்டோம் அப்படின்னு பார்க்குறப்போ, வெதர் வி லைக் இட் ஆர் நாட், வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட், பேய்னா ஒரு த்ரில்லிங் நமக்கு எப்போதுமே இருக்குது. அந்த கதை சொல்கிறவனுக்கும் அந்த த்ரில்லிங் இருக்குது, கதை கேட்குறவங்களுக்கும் அந்த த்ரில்லிங் இருக்குது. அதனால தான் எல்லாருமே அந்த பேய் கதை கேட்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக உட்காந்தோம். நிகழ்கால வாழ்க்கையில் எப்போதுமே நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் பேய் வந்தால் நடக்கையில் வேறு மாதிரி இருக்கும். ஜன்னல் டப்பு டப்புன்னு அடிக்கும், ஜன்னல் டப்பு டப்புன்னு அடிக்கும், எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சொல்லுகிறவர் கேட்கிறவர் இரண்டு பேருக்குமே ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தரக்கூடிய ஒரு ஃபேக்டராக இந்த பேய் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த பிம்பம் நீண்ட காலமாகவே இருந்துட்டு இருக்கு. பட் கிராமங்கள் இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் யாராவது ஒரு கேரக்டர் பேயை பார்த்ததாவோ பேய் பற்றின ஒரு விஷயத்தை சொல்கிற கேட்ட வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. பட் சிட்டியில் அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. குழந்தைகளுக்கு கூட பேய் கதைகள்லாம் சொல்லப்படுவது போன்று தெரியலை. ஒருவேளை நம்ம கால மாற்றம் ஏற்படுத்தியது, நகரங்களின் தாக்கம், இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, இதெல்லாம் பேயை கொன்றுச்சா பேயை செத்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் பேய் வேறு வடிவத்தில் சிட்டிக்குள்ளே இருக்கா, வெவ்வேறு வடிவங்கள். அதாவது கிணத்து மூலையில் இருந்த பேய் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாங்கள் ஷோ பண்ணிட்டு இருக்கல ஒருத்தர் கொண்டு வந்தார். சார் ஒரு ஃபோட்டோ நார்மலாக எடுத்தோம், பின்னால் பாருங்கள் பேய் இருக்குங்கிறார், பின்னால் ஒரு பேய் இருக்குது, அது இப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, பக்குங்குது பார்க்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரியிலாம் பார்த்தீங்கன்னா எடிட் சூட்டில் பேய் இருக்குமானு, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே பேய் இருக்குது. இங்கே ரொம்ப ப்ராப்ளம், லிஃப்ட்டில் தனியாக ஏறாத அப்பார்ட்மெண்ட்லாம் உண்டு, உங்களுக்கே சில அனுபவங்கள் இருக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த நகரத்தில் பேய் அப்படிங்கிற பிம்பம் பற்றிய கருத்தாக்கம், கருத்துரு எப்படி இருக்கு? இந்த பக்கம் பேயை நம்பாதவங்க, இன்னொரு பக்கம் பேய் நகரத்திலும் இருக்கிறது, அது வெவ்வேறு வடிவங்களில் இருப்பது போல நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு ஆரம்பிக்க நினைக்கிறேன். இவங்கள்ட்ட கொடுங்க. உங்களுக்கு பேய் பயம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பேய் பயம் வந்தால் என்ன பண்ணோம்னா டக்குன்னு போர்வை தூக்கி தலையோட போத்திடுவோமா, உள்ளே வர முடியாது பேய். எனக்கு பேய் பயம் வந்தால் எங்கள் அம்மாவை கூட கூப்பிட்டு வந்து என் கூட படுக்க வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பயம் வந்திருந்தா அம்மாவை கூட கூப்பிட்டு கூட வருது. ரெண்டாவது லைட் ஆஃப் பண்ணி படுத்திருந்தா லைட்டை போட்டுப்பேன். எனக்கு பேய் பயம் வந்துட்டு அடுத்த செகண்ட். இதான் நகரத்து பேய். ஊர்ல எல்லாம் துண்ணூறு பூசுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். இங்கே லைட்டை போட்டுக்கலாம். எஸ், அந்த பக்கமே திரும்ப மாட்டான், அப்படியே இப்படியே அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுவான், அவ்வளவுதான். ஓகே, எந்த பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சைடு ஏதாவது பேய் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுனாலே அந்த சைடு திரும்ப மாட்டான், அவ்வளவுதான், இப்படியே ஓட வேண்டியது. இந்த சைடுலயே இருக்குது. ஓகே, கிளியர், உண்மையா சொல்றாங்க. ரைட்டு. டிவி போட்டுருவேன், ஏன்னா பயம் இல்லாம பேச்சு துணைக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக நான் டிவியை போட்டுருவேன். சூப்பர் சூப்பர். எஸ் எஸ், டிவியை போட்டு விட்டுருவேன். இதான் நகரம். வேறு எனக்கு பேய் பயம் வந்துருச்சுன்னா நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா என் மைண்ட் டைவர்ட் ஆகும். மைண்ட் டைவர்ட் ஆகும். ஓகே, பேய்க்கு நீங்கள் எவ்வளோ பயப்படுவீங்க அதை சொல்லுங்கள். நான் செகண்ட் ஷிஃப்ட்டில் கரெக்டாக 1 மணிக்கு தான் பஸ் விட்டு இறங்குவேன். இது எம்எம்டிஏ மெயினில் தான் நான் இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்கட்டில் உள்ள சந்துக்குள்ளே பூந்து போவேன். அமாவாசை டைம் மட்டும் ரூட்டை மாற்றிடுவேன். மெயின் ரோட்டில் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், ஆனால் அது சுற்றி தான் நடந்து போவேன். ஏன்னா பேய் பயம். ரெண்டாவது வீட்டில் தனியாக இருக்க நான் இது பண்ண மாட்டேன், தனியாக இருக்க மாட்டேன். பேய் பயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வேறு யாராவது கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர வச்சுருவேன். நைட் ஃபுல் லைட் எரிஞ்சே தான் தூங்குவேன், தூக்கம் வரலினாலும் அப்படி தான் கொண்டிருப்பேன். ஓகே, அந்த மாதிரி. உங்களுக்கு எப்படி பேய் பயம் எப்படிப்பட்டது? உங்களுடைய பேய் பயம் கை காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும் சார். இப்போ அப்படியே சிவரிங்க பேய்னாலே நான் சின்ன வயசுலேருந்து தனியாக படுக்க மாட்டேன். என்னை வீட்டில் விட்டு எங்கள் அம்மாவும் போக மாட்டாங்க வெளியில். கூட கொடுந்தா போவோம், கூட கொடுந்தா பரவாயில்ல, கூடிய வா, பெரிய பையனாக இருந்தாலும் பரவாயில்ல வா அப்படின்னு தான் சொல்லுவேன். தனியாக வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி அது மாதிரி ஆயிடுச்சு, வீட்டு விட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக பயந்து கண்ணாடி, அப்போ வந்து எங்கள் வீட்டு ஜன்னல் வந்து கண்ணாடி, அது தட்டி நம்ம உடஞ்சி போச்சு. அது பேய் தான் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி பயந்துட்டு மைக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஆகி போச்சு. அதனால தனியாக விட்டு போக மாட்டாங்க. அப்படி பேய் வந்துச்சுன்னா எங்கள் தாத்தாவோட தடி வச்சுப்பேன் சார் பக்கத்தில். உங்கள் தாத்தாவோட தடி, எங்கள் தாத்தா யூஸ் பண்ண தடி நான் யூஸ். இப்போ எங்கள் தாத்தா இல்லை, ஸோ எங்கள் தாத்தா தடி மட்டும் எங்களுக்கு இருக்குது, அது எப்பவுமே என் கூட இருக்கும் சார். ஓ, அது இருந்தால் பேய் வராது, நம்ம வராது. ஓகே, பக்கத்தில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த எல்லாம் பேய் படம் ஒரு சீன் விடாமல் எல்லாம் என் மைண்டில் வந்துட்டு ஆரம்பிச்சு. ஓ, அந்த டயத்தில் இப்போ அது வந்து சிச்சுவேஷன் பொறுத்து. வெளியே தனியாக இருந்தேன்னா ஸோ எல்லாம் என்னென்ன பேய் படம் நிறைய பார்ப்பேன் நான்.
ஒரு பேய் படம் விடாமல் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். ஸோ என்னென்ன பார்த்தோம் அந்த சீன்ஸ் முதல் கொண்டு எல்லாம் கேரக்டர் வைஸ் எல்லாம் என் பக்கத்தில் சுற்றி இருக்க மாதிரி எல்லா கேரக்டரும் சுற்றி இருக்க மாதிரி வந்துடும். இதுவே நான் வீட்டில் இருந்தேன்னா தனியாக படுத்துட்ருப்பேன். அம்மா அப்பா கொஞ்சம் லைட்டாக அசைகிற மாதிரி இருந்தால் அவங்கள போய் எழுப்பி விட்டு பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படி இல்லைன்னா மொபைல் எடுத்து கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ண டைவர்ட் பண்றதுக்கு. கேம்ஸ் பேய் இருக்கு, நீங்க அவ்வளவு பேய் படம் பார்க்குறீங்க, அதுவும் பிடிக்கும்? அதுவும் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பிடிச்ச பேய் படம் அது? க்ரூச். அப்புறம் பேய் படம் இல்லாமல் நிறைய ஹாரர் மூவிஸ் நிறைய பார்ப்பேன். ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எஸ், பிடிக்கும். ஆனால் பயமாகவும் இருக்கும். ஸோ தனியாக மாட்டினேன்னா அந்த பேய் படம் எல்லாமே பிடிச்ச பேய் படம் எல்லாமே ஞாபகம் வரும். ஓகே, பக்கத்தில் பேய் பயம் வந்துச்சுன்னா அந்த சுடுகாட்டில் டெத் ஆகி எடுத்து போய் புதைக்கிற அவங்க ஞாபகம்லாம் எனக்கு வந்துடும். கை காலெலாம் ஒரு மாதிரி உதற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பேய் பயம் வந்தால் உங்களுக்குள் என்னவெல்லாம் பண்ணும், நீங்கள் அதுலேருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரெண்டுமே கேள்வி. ரோட்டில் ஏதாவது நைட் டைமில் வந்து நாய் குலைச்சாலே பேய் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் வீடை சுற்றி நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்டுச்சுனாவே ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக நான் போய் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஜன்னல் மூலமாக உள்ளே வந்துட்டு என்னை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி அப்படிலாம் ரொம்ப பயம் வரும். எக்ஸ்பீரியன்ஸ். கழுத்தை நெரிச்ச மாதிரிலாம் வந்திருக்கு? வந்திருக்கு. அதுக்கப்புறம் படுத்து தூங்கினாலும் கனவு வந்து அதே மாதிரி பேய் கனவு தான் வரும். சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். எதுவுமே இருட்டறையில் திடீர்னு ஒரு கிளாஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அப்புறம் லைக் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரியே ஒரு சவுண்டு இருக்கும். என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நேரத்தில்? கண்டிப்பாக ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். போர்வை எடுத்து இழுத்து போத்திட்டு யார் கூப்பிட்டாலும் அம்மா வந்து எழுப்பினா கூட எந்திரிக்க மாட்டேன். பேய் வந்துருச்சு, இங்கே பேய் இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணும் உடம்புல? பேய் இருக்கிறன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போஸ் எனக்கு பேய் அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவேன். ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இறந்தீங்கன்றது தெரியாது. ஸோ உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ என்னை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கோங்க, நான் ஒரு இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் நான். அப்போ வந்து பிடிச்சிருச்சு உங்கள் பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கல? அப்படி பிடிக்காது சார். நம்ம அந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா அது ஒதுங்கிடும் சார். பேய்கள் கொஞ்சம் நல்ல ஆட்கள். ஆமாம், இருக்காங்க. சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. கரெக்டாக 12 மணி 12:10க்குள்ளெல்லாம் பாத்ரூம் போகக்கூடாது. நைட்டு போனால் கண்டிப்பாக பேய் பயத்தை உணர முடியும். ஊன்னு ஏதாவது நாய் ஊழ விடுத சட்டம் கேட்கும், டோர் திறக்கிற சட்டம் கேட்கும். அதனால மணியை பார்ப்பேன், அடக்கி வச்சுக்கிடுவேன். அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு மணிக்கு அப்புறம் போவேன். அப்போ ஒன் பாத்ரூம் வந்து அந்த டைம் போகக்கூடாது. அந்த டைம் போனால் பிரச்சனை தான். இந்த டைமிங்லலாம் பேய் வரும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கன்ஃபார்மாக நிறைய உணர முடியுது. அது கன்ஃபார்மாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கு வரைக்கும் டிவி பார்ப்போம். சில இங்கிலீஷ் படங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஃபைட் படங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். 12 மணி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தம் பற்ற வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. கரெக்டாக 12 ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் தம் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். கையில் சிகரெட் அடிக்கும். தீ இருந்தால் வராது அப்படிங்கிற ஒரு இதுனால சிகரெட்டு அடித்தாலும் பரவாயில்லன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே. நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, திடீர்னு ஏதோ பேய் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறேன். இந்த நேரம் மயங்கி விழுந்துருவேன். அப்படி இல்லைன்னா மயங்கி விழுந்த மாதிரி நடிப்பேன். மயங்கி விழுந்த மாதிரி நடிப்பீங்களா? தூங்கிடுவேன் அப்படியே. அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி விழுந்துருவேன். மைக் நல்லா பக்கத்தில் வச்சுங்க பிரதர். மயங்கி விழுந்த மாதிரி கீழே விழுந்துருவேன். ரூமில் வந்து இப்போ பேருக்குன்னு தோணாவே அந்த பற்றின ஒரு முக அழகர் இல்லாத ஒரு உருவம் வந்து கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த உருவங்கள் வந்து கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த சிந்தனைகள் அந்த கண்ணு மூடினாலும் அந்த சிந்தனைகள் வந்து அந்த உருவத்தை காட்டுற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. பக்கத்தில் அப்படி பேய் பயம் இருந்துச்சுன்னா ரொம்ப நர்வஸாக இருக்கும், ரொம்ப ஷிவரிங்காக இருக்கும், கையெல்லாம் ரொம்ப வேர்த்துரும். லைக் அந்த ரூமோட எட்ஜில் லைக் கார்னர்ஸில் ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி லைக் நம்மளை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் லைட்ஸ்லாம் போட்டுட்டு எனக்கு பிடிச்ச ரொம்ப காமெடி சீன்ஸ் எல்லாம் நான் அப்படியே நினச்சி பார்த்துக்குவேன். இல்லை லைக் காலேஜ் டைம்ஸ் அந்த மாதிரி நடந்த நிறைய காமெடி சீன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப காமெடியெல்லாம் யோசிச்சு பார்த்து டைவர்ட் பண்ணிக்கு வரும். சுவாரஸ்யமான, கொஞ்சம் விறுவிறுப்பான, கொஞ்சம் இந்த டிஸ்கஷனில் ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் us ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய அனுபவத்திலிருந்து பேய் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு பேய் எப்படியெல்லாம் தொலைந்து விட்டதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? வரிசையாக கொடுங்க.
இப்போ முன்ன எல்லாமே இருட்டாக இருக்கிற இடத்த பார்த்து தான் நிறையா பயந்துகிட்டு இருந்தாங்க. பேய் இருக்கு பயம் தான் வந்து கற்பனை உருவமாக அப்படியே பேயை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ முன்ன இருந்ததை விட எல்லா இடத்துலையும் இந்த லைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே அதிகமாக தான் இருக்குது. இப்போ வெளிச்சங்கள் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், பேய்ங்கிறது உருவம் மட்டும் இல்லாமல் நீங்கள் சத்தத்தை கேட்டு வந்து பயந்துடுறாங்க நிறையா பேர். இப்போ நார்மலாக நிறையா பேர் ஈவன் நைட் டைம்லேயே கூட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு எதையோ ஒன்று அதை கான்சன்ட்ரேஷனே பண்ணுறதில்ல. ஸோ அந்த சவுண்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க சவுண்டும் உங்களுக்கு கேட்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து சவுண்ட் கேட்குறதுல உங்களோட கான்சன்ட்ரேஷன் வேறு எதுலையும் போகிறதில்ல. அந்த சாங்கோ இல்லை வந்து ஒரு மூவியோ பார்க்குறீங்க, அதில் டோட்டலாக சிந்தனையே இல்லை. ஸோ வெளிச்சம் வந்து பேயை கொண்டுருச்சு, இந்த கேட்ஜெட்ஸ்லேருந்து வர்ற சத்தம் பேயோட சத்தத்தை கொண்டுருச்சு. சூப்பராக சொன்னாங்க. இதுதான் நான் கேட்குறேன், நகரங்களில் எப்படிலாம் பேய்க்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு? சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ரவுண்ட் ஓ கிளாக் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படா வந்து கவுந்தடிச்சு தூங்குவோம் அப்படின்னு தான் இருக்கு. அந்த தாட்டில் வந்து இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கே நமக்கு இடம் இல்லாமல் இருக்கு. அப்படியா? கேப்பே இல்லையா? ஒரு சாட்டர்டே சண்டே தனியாக வீட்டில் இருக்கிற போது இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக் வந்து நோட் பண்ணிட்டு இருப்போம், இல்லைனா டிவி பார்த்துட்டு இருப்போம். இப்போதைக்கு மீடியா வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த டெக்னாலஜி பிஹைண்ட் வந்து நம்ம ரன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ டைம் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். ஓகே, அப்போ மீடியா பாதி பேயை கொண்டுருச்சு, லைட்டு பாதி பேயை கொண்டுருச்சு, பிஸி லைஃப் பாதி பேயை கொண்டுருச்சு. அப்புறம் சின்ன வயசுலேருந்து பாட்டி கதைகள் இல்லை இதை பற்றின பேய் கதைகள்லாம் சிட்டியில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால வந்து இது வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன் இந்த பேய் கதைகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ரேட் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே இதை பற்றின பயம் அதிகமாக இல்லாததுனால இப்போ அதை பற்றின பயம் அதிகமாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். கரெக்ட் தான், ரொம்ப ஆழமாக தாங்க சொல்கிறீங்க. ஸோ அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ரேட் குறைஞ்சி போச்சு, ரேஷியோ கம்மி தான். பேய் கதையே போகிறதுன்னு சொல்ல தெரியாது. எஸ், மேக்ஸிமம் சினிமா பார்த்து தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகே, எஸ். வேற எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாருமே பேஸ் பயம் காட்டி தான் வளர்த்தாங்க. ஆனால் வந்து என் பசங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த பாட்டிங்களாலையும் டிவியாலையும் தான் பேய் ஒன்று இருக்குதுன்னு அதுங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா நான் அழகாக பேய்னா என்ன அப்படின்னு ஒரு இதே இல்லாமல் அழிச்சிருவேன். அந்த உலகத்தையே என் ஜென்ரேஷனையே புதுசாக வளர்த்துருவேணும். பேயின்னு ஒன்று இல்லை, பேயின்ற வார்த்தையே யூஸ் பண்ணாத அளவுக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. பின்னால நகரத்தில் பேய் எப்படி செத்து போச்சு? பொதுவாக கிராமங்கள் அப்படின்னா பேயின்னு எதுக்கு போனால் மரம், நீங்கள் சொன்ன மாதிரி கிணறு, சுடுகாடு, அந்த 3 விஷயத்தையுமே இங்கே நம்ம அதிகமாக பார்க்குறதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நகரத்தில் வந்து இப்போ ஒரு பேய் மரம் அப்படின்னு எதையும் நம்ம கேள்விப்பட மாட்டோம். சுடுகாடு யாருமே அதை கண்டுக்கிறதாவே இல்லை. டெய்லி அந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம், அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னே தெரியாது. ஸோ அந்த பயத்துக்கான அறிகுறியே இங்கே யார்ட்டையுமே இல்லை. ஸோ பேய் இடங்கள்னு சொல்லப்பட்டதெல்லாம் இங்கே இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே, பக்கத்தில் பேய் இங்கே வந்து இப்போ உள்ளது வந்து விஞ்ஞானம் வளர்ந்தது தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னால் வந்து ஜெகன்மோகினி படம் பார்த்துலாம் தனியாக நம்ம போக முடியாது, யாராவது ஒரு கையை பிடிச்சிட்டு போகும். இப்போது என் வீட்டில் என் பசங்க முனி படத்தையும் சந்திரமுகி படத்துலையும் கால் மேலே காலை போட்டு டிவியில் காலை போட்டு கிட்ட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது பேய் படம்டா, முனி பா இது லாரன்ஸ்ப்பா, நம்ம இதில் இரும்பு கோட்டையில் வந்தவர்ப்பா அப்படின்றான். அப்போ அதோட உண்மையை தெரிஞ்சுக்கிறாப்புல. அதாவது பேயின்றது ஒரு உருவத்தை, கற்பனையான உருவத்தை, யாருமே வந்து இப்படி இருப்பாங்கன்ற சொல்லி வளர்த்த உருவத்தை நேருக்கு நேரம் பார்க்கும்போதோ இல்லை டிவியில் பார்க்கும்போது வேற ஒரு உருவமாக பார்க்கும்போது இவர் வந்து நல்லவர், இவரெல்லாம் பேய் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை குழந்தைங்க வந்து மனசில் வர எக்ஸ்போஷர் தான். எக்ஸ்போஷர் வந்து உருவம் கொடுக்காம வெள்ளையா அப்படின்னு வச்சிருந்ததுக்கு ஒரு உருவம் வந்து கற்பனை நான் முடிவு பண்ணிட்டான். கற்பனைகள் வந்து மனசுல தூக்கி அணிச்சிட்டா பேயின்ற பயம் போயிடும். சூப்பர். பக்கத்துல முச்சந்தில எல்லாம் வீடு இருக்காது கிராமத்துல, இங்க அப்படி கிடையாது. தெருவுக்கு தெரு முச்சந்தி தான். அண்ட் தென் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு கொலை நடந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, அடுத்த நிமிஷமே அது நடந்த தடமே தெரியாது. அடுத்த வேலை இருக்கு, போகணும் வண்டியில, அவ்வளவுதான். இல்ல உண்மையான பாயிண்ட் தான். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேய் நடமாடுற சொல்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஷிஃப்ட்டு பேசிக்கில் மக்கள் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் எடுத்தனா அந்த ஊர்லேருந்து ஒரு பஸ் ஸ்டாப் வரணும் இல்லை ஒரு சுடுகாடு வரணும், ஒரு கிலோமீட்டரோ இல்லை 2 கிலோமீட்டர் தூரம் தான் போகும். ஆனால் பக்கத்தில் இப்போ எல்லாமே ஸோ எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது முதல்ல. ஸோ எல்லாமே கட்டடங்கள் அந்த மாதிரி ஆகிடுறதால கண்டிப்பாக வந்து பேய் செத்து போச்சு. ஸோ இப்போ பேய்க்கு இடம் இல்லை, மனுஷன் பிடிச்சிக்கிட்டான். ஆமாம். ஓகே. முந்தி வந்து சம்டைம்ஸ் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ வந்து எல்கேஜி படிக்கிற பையன்லேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற தாத்தா வரைக்கும் யாருக்குமே ஃப்ரீ டைம் கிடையாது. இப்போ தாத்தா தான் வேலை பார்க்குறாங்களா சார்? போய் பாருங்க சார், ஜிஎம்ஆ இருக்கவங்களோ இல்லை சிஓவா இருக்கவங்களோ மோஸ்ட்லி ஏஜ்டாக இருக்காங்க. யாருக்கும் அந்த லெஷர் டைம் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால யாரும் இதை பற்றி திங்க் பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லி டோட்டலி எங்கேஜ். எல்கேஜி பையன் வந்து அம்மா ப்ராஜெக்ட் பண்ணும், மம்மி அது பண்ணும், டேடி இது பண்ணுன்னா அவனுக்கு யார் சார் உட்காந்து பேய் கதை சொல்லி அவனே பேயாட்ட வேலை பார்க்க வேண்டியது. பேயை பத்தி சிந்திக்கிறதுக்கான ஸ்பேஸோ டைமோ இல்லை. கூல். எஸ். தென் இந்த சவ ஊர்வலத்தை வந்தால் முன்னாடிலாம் எதிரில் போக மாட்டோம். ஆனால் இப்போ வந்து அப்படி நின்றுட்டு இருந்தாலும் 10 மணிக்கு போக வேண்டிய ஆஃபீஸ்க்கு 12 மணிக்கு தான் போய் சேருவோம். 3 சவ ஊர்வலம் வரும். அவ்வளோதான். 2 வீலர் அப்படி பார்த்தாக்கில் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பிணத்தை பார்க்க வேண்டிய நெருக்கடியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ பார்த்துட்டு போயிடுறீங்க.
அப்போ பேய் குறித்த பயம் கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி இப்போ கூட ஒரு பையன் இப்போ விழுந்து இறந்தாரு. ஆனால் நம்ம எஸ்கேப் தேட்டரில் போய் கஞ்சூரிங் படத்தை போய் பார்க்குறோம். அதுதான். ஆமாம். ஸோ பேரலாம் இங்கிட்டு விழுந்து சாகுறாரு, அங்கிட்டு ஒரு பேய் படமும் பார்க்குறேன். பேய் படமே பார்க்குறோம். அந்த அளவுக்கு எஸ் இதான் கேட்குறேன் நான். நகரத்தில் பேய் எப்படி செத்து போச்சு? லேடிஸ் வந்து இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பித்து முன்னுக்கு வந்திருக்காங்க. நகரத்தில் வந்து மோஸ்ட் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெளிவு வரனால அந்த பேய்ன்ற பயமே போயிருக்கு. குட் எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். எஸ் வேற எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். நம்ம சமூக வாழ்வியல் முறை வந்து மாறி இருக்கு. அந்த பேய்கள் வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதை சொல்லிகள் இருந்தாங்க கிராமத்துல எல்லாம். ஒரு வீட்டிலேருந்து அவங்க இன்னொரு வீட்டுக்கு போவாங்க, அங்கே அப்படி செத்தாங்களாம் இப்படி செத்தாங்களான்னு சொல்லி சொல்லுவாங்க. கூட இருக்கிற ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத இன்னும் ஆர்வமாக அவங்க மனசுக்குள்ளார இன்னும் வேறு உருவம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த சூழல் வந்து இங்கே நகரத்துல எல்லாம் கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறதே வந்து குறைவு. அடுத்த வீட்டுக்கு கூட நம்ம போய் எட்டி பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி கதை சொல்லிகள் நகர்த்திய பேய்கள் வந்து இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. ஸோ அல்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் எங்கே புடவை நல்லா இருக்கும், எங்கே விலை கம்மியாக இருக்குது, இந்த ப்ரோக்ராம் இந்த டிவியில் போடுறாங்க அப்படின்னு ஒரு அது சம்மந்தப்பட்ட பேச்சுக்களாக இருக்குது. ஆமாம். ஸோ கதை சொல்லிகளின் அந்த ஒரு இதில் கூட இப்போ பேய் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் பேய் இல்லாமல் போச்சு. குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பேய் வந்து பயமுறுத்துறதுக்காக மட்டும் தான் பயன்படுத்துவோம். அவங்ககிட்டலாம் பேய் பற்றி விளாவரியெல்லாம் பேச மாட்டோம். ஆனால் பெரியவங்கன்னா ஒரு 5-6 பேர் உட்காந்து நிறைய பேசுவாங்க. அவங்க இப்படி செத்தாங்களாம் அப்படி செத்தாங்களாம் இதாச்சா அதாச்சான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிகள் பற்றிய பிரஸ்தாபங்கள் பெருசாக இப்போ இல்லை. ஆமாம் பெருசாக. இதெல்லாம் இவங்க பேய் செத்து போச்சுன்னு சொன்னாலும் இதையெல்லாம் தாண்டியும் நகரங்களில் பேய் எப்படியெல்லாம் இருக்குது உங்கள் அனுபவத்திலே சொல்லுங்கள் சார். நான் பேய் பயத்துக்காக வீட்டையே மாற்றிருக்கேன். வீட்டையே மாற்றி அதாவது வாடகை இருந்த வீட்டை வேறு விட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு உருவம் தெரிஞ்சுன்னு சொல்லி என் ஒய்ஃப்க்கு ஒரு 2 டைம் நான் ஷிஃப்ட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு டைமில் பார்த்தா எனக்கு அதேமாதிரி ஃபீல் வந்துச்சு அதே வீட்டில். திடீர்னு முழிச்சு பார்க்குறப்ப கரெக்டாக அந்த டோர்கிட்ட யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, சடனாக அப்படி மறையிற மாதிரி இருக்குது. நம்மளும் ஏதாச்சும் 2-3 டைம் படுறப்ப நம்மளுக்கு அந்த பயம் வந்துருச்சு. அந்த மாதிரி ரீசனாக இருக்கிறப்ப அதனால வந்து அந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுக்கு நான் போயிட்டே இருப்போம். இப்போ அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது தூங்குறப்ப அதே வீட்டில் வந்து பேய் அமுக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஃபீல் எனக்கு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்குறப்ப பார்த்தா பக்கத்தில் யாரையா கூப்பிட்ற மாதிரி இருக்கும், கத்துற மாதிரி இருக்கும், பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுவோம். அந்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டக்குன்னு முழிப்பு வரும். யாரும் நெஞ்சு மேலே ஒரு சின்ன உருவம் குட்டி உருவம் பிளாக் கலரில் உட்காந்து அமுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டக்குன்னு முழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆங்கிளில் படுத்துருந்தோமோ அப்படியே தான் படுத்திருப்போம். ஆனால் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஏதோ நெஞ்சு மேலே உட்காந்து அமுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கிறப்ப அந்த வீட்டை விட்டு நான் வேறு வீட்டுக்கு போயிட்டேன். நாங்கள் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு இருந்தோம். அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அவள் சூசைட் பண்ணிட்ட அந்த பொண்ணோட உருவத்தை வந்து எல்லாரும் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை, அவள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. அந்த குழந்தைக்கு அவங்க வீட்டில் டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு தானா இட்லி எடுத்து காவி அந்த இறந்து போன பொண்ணு கொடுத்துட்ருக்கேன் தானா பிச்சு போட்டுட்ருக்கா. அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க எங்கே போட்டுட்ருக்கு அப்படின்னா காவியா இருக்கா, காவியா கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னா. ஒரு தடவை நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு 11 o'clock எங்களோட ஃப்ளைஓவர் தாண்டி நான் வந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி எனக்கு முன்னாடி, நான் 2 வீலரில் போயிட்டுருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு லேடி நடந்து போயிட்டுருக்காங்க. நான் யாரோ நடந்து போயிட்டுருக்காங்க, எனக்கு ஒரு பயத்தோட தான் நான் போயிட்டுருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க, நான் ஒரு ஃபீலோட போயிட்டுருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் அவங்க கிட்ட போகும்போது அந்த லேடி அங்கே காணும். ஆனால் அவங்க போகிறதுக்கான வழியும் கிடையாது, இந்த பக்கம் இறங்குறதுக்கும் எந்த வழியும் கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன டைம் அது? நான் போகும்போது எப்படியும் 12 இருக்கும். நாங்கள் ஈவெண்ட் முடிச்சுட்டு போகிறதுக்கு 12 o'clock 12:30 அந்த மாதிரி ஆகிடும். அந்த டைம் நான் போகும்போது அதை நான் அந்த டைம் அங்கே நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அது இல்லாமல் என் வீட்டுக்கு நாங்கள் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டோம். அங்கே நீங்கள் அந்த பழைய ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு சொன்னீங்க, அந்த வீட்லேயும் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டீங்க? அங்கேருந்து நாங்கள் இந்த ரீசனுக்காகவே அங்கேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா எல்லாருமே பயம் காட்டுறது மட்டும் கிடையாது. நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு திடீர்னு வெளியில் ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னா அந்த பொண்ணு நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நைட்டு மிட் நைட் மட்டும் இல்லை சார், பகல். நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எல்லாரும் நைட்டுன்றதுனால தான் பேய் வரும் அப்படின்றது இல்லை. நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் பகல். அந்த ஒரு குழந்தை வந்து காவியா பக்கத்தில் இருக்கா அப்படின்றதே அவள் சொல்கிறா. எல்லாருமே ஷாக் ஆகி அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டு உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்ல இருந்து அவங்களும் காலி பண்ணிட்டாங்க. சோ ஒரு பொண்ணு ஒரு வீட்ல இறந்து போச்சு அல்லது யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்ல அவங்க போய் அங்க இருப்பாங்க. அந்த வீட்ல இல்ல சார் அவ. ஆனா அந்த குழந்தை கூட தான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதிகமா இருப்பா. அந்த பொண்ணு எதிர் வீடு இவளோட வீடு. அதான் அந்த ஏரியால அங்க இருப்பாங்க. அந்த ஏரியால இருப்பாங்க கம்பல்சரி சார். அவங்க கம்பல்சரி அங்க இருப்பாங்க அவங்க. அப்படியே நீங்க வாடகை வீட்ல தானே இருக்கீங்க? வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அதுவும் தூக்கு போட்ட வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா அப்பதான் ரெண்ட் கம்மியா இருக்கும் சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி தூக்கு போட்டு தோங்கின வீட்டுக்கு நான் இருக்கேன். இப்போ எனக்கு எந்த பேயும் பிடிக்கல. அது வயசு பையன். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே 3 வயசு பசங்க தான் இருக்கானுங்க. கல்யாணம் ஒரு ஸ்டேஜில் என் அண்ணன் தம்பி 3 பேருமே. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க ஐயோ தூக்கு போட்ட வீட்டில் இருக்கீங்க. ஃபீல் கூட வந்தது இல்லையா? அந்த வீட்ல ஃபீல் கூட வரல. நான் வந்து 2-3 வருஷமா அந்த வீடு பூட்டி இருந்தது. யாருமே அந்த வீட்டுக்கு வரல. அப்படி ஒரு செய்தி என் காதில் விழுந்து இது சந்திரமுகி மாதிரி இந்த வீட்டை வாங்கினாதான் நம்மளுக்கு லக்கு. சொந்தமாக தான் வாங்க முடியல, ரெண்டாவது கம்மியாக போகலாமேன்னு அந்த தூக்குப்பட்ட வீட்டில் நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கேன். 3 வயசு பசங்க என்னதான் இருக்கட்டும். ஒரு சின்ன பயம் இல்லை இந்த வீட்டில் இந்த இடத்துல தூக்குப்பட்டதா? இல்லையே கிடையாது. அதுவும் வயசு பையன் தான் லவ் ஃபெயிலியரில் இறந்துருக்கான்னு சொல்லி சொன்னாங்க.
அங்கே எனக்கு அந்த மாதிரி எந்த பயமும் கிடையாது. அந்த பையன் எங்கே தூக்கி போட்டுட்டாரு? அங்கே தான் எங்கள் வீட்டில் தான் தூங்குனேன். ஆமாம். ரூம்லையா? ஆமாம். அந்த ஹாலில். அந்த வீட்டில் நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்களா? தனியாக 1000 தடவை இருந்திருக்கேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. சமீப காலத்தில் பார்க்கிற போது பேய் பற்றிய சிந்தனைகள் அது குறித்த பயம்ங்கிறது முன்னை விட கொஞ்சம் குறைஞ்சு தான் போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு காலத்தில் பேய் அப்படின்னா அது கிராமத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது அபிப்பிராயம் இருந்துச்சு. இந்த நகரமயமாக்கலுக்கு பிறகு இங்கே நகரங்கள்லாம் பேய் பற்றி ஒரு பெரிய பேச்சு இல்லைங்கிறது யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மைதான். ஆனால் பேயே இல்லாமல் போயிடுச்சா நகரத்தில் அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பலரும் கூட பேயினுடைய வடிவமாக வெவ்வேறு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த நகரங்களுக்குள் பேய் இருக்கிறதா இல்லை மனிதர்களுடைய மனதிலிருந்தும் அது செத்து போயிடுச்சா? தொடர்ந்து பேசுவோம். நான் வந்து சென்னை வந்த புதுசு. எனக்கு வந்து ஆஃபீஸில் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் வந்த புதுசு. எனக்கு அங்கே என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. என்னோடய ரூம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே படுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த பயமோ அது மாதிரி எதுவுமே எனக்கு தாட்ஸே இருந்ததில்லை. என்னோடய ரூம்மேட் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு லேடி வந்து சீமனை ஊற்றி கொளுத்திட்டு வந்து ரோட்டில் விழுந்து இறந்துட்டாங்க. இது வந்து சிட்டியில் பூந்தமல்லி பக்கத்தில். சரி நான் இது என்னடா எல்லா ஊர்லேயும் இறக்குறதா, நம்ம ஊர்லேயும் சாகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். அது சொன்ன தோரணையும் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் அந்த இறஞ்சதை பார்த்தது அவங்க சொன்னேன். நான் இறஞ்சதை பார்க்கல. இந்த ஒரு சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழித்து ஒரு உருவம், அது எப்படி சொல்கிறது இல்லை, நம்ம காலுக்கு இடையில சல்லுன்னு பூந்து போன மாதிரி இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. நான் போய் பசங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அந்த சைடு வரேன்னு. அப்புறம் இந்த சம்பவம் நடந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டே முடிஞ்சு நைட்டே போகிற மாதிரி இருந்தாலும் போகல. நான் எழுந்துட்டு காலையிலே போய்க்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. பொதுவாகவே இந்த பேயை பற்றி கதை சொல்கிறப்ப அல்லது அதை ஒரு அனுபவத்தை அவங்க சொல்கிறப்ப ஒரு சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் கூட குறைச்சி தான் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் கூட அப்படி தான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உண்மையாக சொல்லுங்கள், அப்படியே நீங்கள் பேயை பார்த்ததே சொல்கிறீங்களா இல்லை கால் கூட டால்ட்டின்னு இப்படி போச்சு அப்படிங்கிறீங்களா? பேய் போகிற மாதிரி இருக்கு சார். அது சொல்ல எனக்கு அந்த ஃபேக்ட் அப்படியே சொல்லிடுங்கிற வேற. நான் கேட்குறது சுவாரஸ்யப்படுத்தாமல் உண்மையை மட்டும் சொல்லுங்கிறேன். நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். என்னுடைய கூட பணிபுரிந்த நண்பரோட பழைய ஆஃபீஸில் இதே ஓஎம்ஆர், நம்ம சென்னை ஓஎம்ஆர் ஆஃபீஸில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவங்க சிஸ்டத்துலேருந்து ஒரு மெயில் வருது. நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ எங்களுக்கு சிஸ்டத்துக்கு மெயில் வருது, இந்த கம்பெனியில் இனிமேட்டு வேலை செய்யாதீங்க, இந்த கம்பெனி சரியில்லை, இந்த கம்பெனியை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுடைய ஐடியிலேருந்து எங்களுக்கு மெயில் வந்துச்சு. மெயில் வந்தோடனே சரி அந்த பொண்ணு கேஷுவலாக பார்த்துட்டு சரி யாரோ நம்மளை இது பண்ண பாருங்க. அந்த பொண்ணுக்கு அந்த நம்பர் யாருன்னு தெரியலை. உடனே அந்த மெயிலை க்ளோஸ் பண்ணிட்டு எங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இது மாதிரி ஒரு நண்பரோட பேர் வந்து இது மாதிரி வேலை செய்யாதுன்னு வந்தது அப்படின்னு சொல்லி போது அவங்க யார் நினச்சா நான் செக் பண்ணி வேணா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஐடி டீமில் போய் ரெக்ரூட் பண்ணி பார்க்கும்போது என்ன வந்தது உண்மையான ரீசன் அப்படின்னு பார்த்தா, அந்த பொண்ணு எந்த சிஸ்டத்தில் உட்காந்துருக்கோ அதே சிஸ்டத்துலேருந்து தான் அந்த மெயில் வந்திருக்கு. ஐபி அட்ரஸ் அதிலேருந்தே தான் கிரியேட் ஆகிருக்கு. எந்த அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதே சிஸ்டத்துலேருந்து ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகிருக்கு. கேள்விப்பட்ட கதையா இல்லை நீங்கள் உங்களுக்கு பார்த்த கதையா? என்னோட நண்பர் உண்மையாகவே அது நடந்த சம்பவம் நடந்தது. இல்லை அவர் யார், எந்த கம்பெனி? அந்த கம்பெனி வந்து பன்னாட்டு நிறுவனம் தான். அது நம்ம இதில் தான் அந்த கம்பெனி பேர் நம்ம சொல்ல விரும்புகிற இந்த இடத்துல. அல்ல இந்த ஃப்ரெண்டு பேராக சொல்ல முடியுமா? ஏன்னா இதே கதை நானும் கேட்டிருக்கேன். அதான் நம்ம உடனே அவருக்கு ஃபோனை போட்டு அதை செக் பண்ணுவோம். எங்கேயிருந்தாலும் ஒரு இடத்துல நடந்திருக்க முடியும். பட் இது நிறைய இடத்துல இந்த இது சொல்கிறாங்க. அதே ஐபி அட்ரஸ்லேருந்தே வந்திருக்கும். அவங்களே அனுப்புன மாதிரி வரும், வேறு பேர்லேருந்து வருது. வேறு பேர்லேருந்து வரும். இதை நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு யார்? அவருக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். இங்கேயே இருக்காரு. எங்க? பிரபாகரன். எங்கே இருக்கார் பிரபாகரன்? அங்கே ஆடியன்ஸில் வாங்க பிரபாகர் வாங்க. கிளம்பிட்டு அவர் கிளம்பிட்டா தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா? இல்லை அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோனை போட்டுருமா பிரபாகருக்கு? அதை வச்சுருப்பார், நண்பர்கிட்ட இருக்கா தானே. படிங்க பிரபாகருக்கு அடிங்க. ஏன்னா அவருக்கு நடந்தது தானே இது. அவரும் கேள்விப்பட்டதான். அப்புறம் அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ண நம்ம? பிரபாகர் இருக்காரா? பிரபாகர் ஆக்சுவலாக உங்கள் என்னங்க அது மெயில் ஒன்று வந்தது தானே உங்கள் கம்பெனியில் ஒருத்தங்களுக்கு மெயில் வருது, இந்த கம்பெனியில் வேலை பார்க்காதீங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெயில் வருது. அது என்னென்னு கண்டுபிடிச்சா அவங்களுடைய ஐபி ஐடியிலேருந்தே அந்த மெயில் வந்து இருந்துச்சுங்கிறாங்க. அது எங்கே நடந்துச்சா? ஆமாம் சார். மைக் வச்சுங்க. எங்கே அது? ஷோலிங்கல்லூர் பிரான்ச். ஆக்சுவலாக மெயில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் வருது. கண்டினியூஸாக பார்த்தா அதே ஐடியிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அது யாராலையும் அங்கே கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அது ஏற்கனவே அங்கே ரெஸ்ட் ரூமில் யாரோ ஒரு பையன் வந்து சூசைட் பண்ணிட்டதா சொல்லிக்கிறாங்க.
சரி, யாருக்கு வந்துச்சு? ஃபஸ்ட்டு டீமில் ஒரு பையனுக்கு வந்தது. சரி, அவர் பேர்? அவர் பேர் வந்து ராஜேஷ். சரி. அப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் அந்த மெயிலேருந்து அதே நேம்லேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பையன் பார்த்தா அந்த கம்பெனி விட்டு போயே ஒரு 1 இயருக்கு மேலே இருந்தது. யார் மெயில் அனுப்புனாரோ அவர்? ஆமாம், அந்த மெயிலேருந்து. ஸோ அது கண்டினியூஸாக இது பண்ணோன்னே எல்லாருக்குமே ஒரு இதாக அதை கண்டே பிடிக்க முடியல. அவர் நம்பர் இருக்கா? ராஜேஷ் நம்பரு? அப்புறம் அவருக்கு வேற இடத்துல வேலை பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் வந்துச்சு. கடைசியில் அது அவருடைய சிஸ்டம்லேருந்து தான் வருதுன்னு எப்படி தெரியுது? அவர் அங்கே ஐடி டீம் தனியாக இருக்காங்க அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்குன்னு. அவங்க பார்க்கும்போது அவர் போயிட்டாரு. பட் ஆனால் அவர் சிஸ்டத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்துட்டுருக்கு. இப்போ கூட சாட்டர்டே சண்டேஸில் நாங்கள் வந்து நைட்டு ஒர்க் பண்ணும்போது யாரோ டைப் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்கும். நான் லாஸ்ட் டைம் கூட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு லேடி அந்த சைடு உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. நான் சுற்றி ஒரு வாக் போயிட்டு வந்தேன். பட் ஆனால் யாருமே இல்லை. ஸோ எனக்கு 9 o'clock ஷிஃப்ட்டு முடிஞ்சிடும். நான் ஒரு 8 o'clock நான் கிளம்பிட்டேன் அதுக்கு முன்னாடியே. ஓ, ஸ்டில் அந்த மெயில் ஐடி வரது ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவும் ஸ்டாப் ஆச்சு. நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியல? இல்லை. உங்கள் ஆஃபீஸ் முழுக்க இந்த தகவல் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ பேருக்கு தெரியும் உங்கள் சர்க்கிளில்? ஒரு 25-30. அவ்வளோதான். ஆமாம். அது கால் பண்ணா ஒருத்தரை கூப்பிட்றேன். இப்போ வாங்க. இவர் இதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருக்கிறாரு, அதனால தான் இவரை கூப்பிட்டேன். சார், இவங்க சொன்ன ஸ்டோரி வந்து எனக்கு உண்மையாக போய் தெரியல. ஆனால் இவங்க சொன்ன ஸ்டோரி வந்து யூடியூப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருக்குது. தெலுங்கு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த லேடிக்கு கண்டினியூஸாக மெயிலில் வந்துட்டு இருக்கோம். அந்த டீமில் இருக்கிற இன்னொரு பர்சன் வந்து அவர் தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும். ஸோ எல்லோரும் சர்க்கிளாக உட்கார வச்சுட்டு அந்த 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 பர்சனை வந்துட்டு ஒரு எப்பயுமே ஒரு ஐடி ஃபீல்டில் வந்துட்டு யாராவது பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு கதை சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் வருது. அவர் பேரை சொல்லிடும், இவங்க தான் வந்து எனக்கு அனுப்புகிறாங்க அந்த மாதிரி. அப்போ வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார் ஏற்கனவே வந்துட்டு, நீ எதாவது தப்பு பண்ணனா உன் ஐடியை நான் ஹேக் பண்ணி உனக்கு நான் மெயில் அனுப்புவேன் அப்படின்னு அவர் விளையாட்டாக சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இவங்களை அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டு எல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசியாக அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த மெயிலை செக் பண்ணும்போது அந்த லேடி உட்காந்துருக்கிற சிஸ்டம்லேருந்தே வர மாதிரி காட்டியிருக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படி காட்டி முடிச்சிருவாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்களுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக பொதுவாக இந்த மாதிரி யூடியூப்பில் வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி அல்லது அவங்க பார்த்த படம் அதை கொஞ்சம் டிசைன் பண்ணி நமக்கு நடந்த மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லி 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 நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறதா சொல்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப நாளாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய ஐடி கம்பெனிகளில் அந்த கதை இருக்குது. நிறைய ஐடி கம்பெனிகளில் அது எங்கேருந்து இந்த மெயில் வருதுன்னே தெரியாது. ஓகே, பிகாஸ் அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால அதை டெவலப் பண்ணி ஒரு லெவலில் அது நமக்கே நடக்குது அப்படிங்க. இதுவே ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயம். நம்ம எல்லாருமே வந்து அது எனக்கு நடந்துச்சு, அப்புறம் நம்ம தான் என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சுன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது மாதிரி எனக்கே நடந்துச்சு அப்படிமோ. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஒருத்தர் சிஸ்டமில் ஆக்ட் பண்ணுறாருன்னா நீங்களாம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் கைஸ், ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். உண்மையாக சொல்ல போனால் ஒரு மெயில் அனானிமஸாக எங்கேருந்தோ ஒன்று வருதுன்னா வித்தின் 3 days நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்கள் இல்லாமலாம் இவ்வளோ பெரிய எம்என்சிஸ்லாம் இருக்கும். பசங்க புகுந்து விளாட்றாங்க, அதை கொண்டே பிடிக்க முடியலை அப்படிங்கிறே தெரியுது. அப்படி ஒரு மெயிலே வரல அப்படிங்கிறது தான். த ஃபேக்ட் இஸ், நான் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லலை. ஆனால் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பேயோடு சேர்த்து இந்த நகரங்களில் திரிக்கப்பட்டு நிறைய வருது. அப்போ ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு ஃபோட்டோகிராஃபை ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்த பிறகு இப்போ நாங்கள் நடந்தது என்ன பண்ணப்போ ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படி காட்டினாங்க. அதை காட்டுனது தான் சரி. அதை நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோடனே ஆளாளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அதில் எக்கச்சக்கமாக கடைசியில் போயிட்டு யார் எடுத்தா இந்த ஃபோட்டோ, யார் எடுத்தா இந்த ஃபோட்டோன்னு கேட்டால் யாருக்குமே தெரியல கடைசியில் யார் எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இன்டர்நெட்டுக்குள்ளே தேடி ஒன்று பார்த்தா அவ்வளோ ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. கடைசியில் பார்த்தா அதுக்கு ஒன்றே ஒன்று இது இருக்குது. அதாவது உங்கள் பின்னால் பேய் வரணுமா, அதுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தரோம், அதையே ஒரு டிசைனாக பண்ணுறவனு இருக்கிறானுங்க. கடைசியில் இந்த ஃபோட்டோ யார் எடுத்தானே யாருக்குமே தெரியல. பட் கடைசியில் சொல்லல என்னன்னா, இது என் ஃப்ரெண்டு எடுத்தது, என் ஃப்ரெண்டும் அவனும் தேக்கடிக்கு டூர் போயிருந்தாங்க. அப்போ நின்று நான் பார்த்தேன் மரத்துக்கு முன்னால் எட்டி பார்க்குதுங்க. இது இந்த கலெக்ஷன் நாங்கள் தேட ஆரம்பித்தப்போ நடந்ததுனால நாங்கள் விசாரித்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்தப்போ இப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்திருக்குது, அதனால் கொஞ்சம் பயந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை ரிசர்ச் பண்ணி தேட ஆரம்பித்தா ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கதை சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே அவங்க ஃப்ரெண்டுக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இப்போ பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஃபோட்டோவை யார் எடுத்தாங்கிறது யாருக்குமே தெரியல. பட் ஒரு கட்டத்தில் அது நெருங்கி அவன் என்னுடைய நண்பனாயிட்டான். அந்த நண்பனும் நானும் போனோம். அப்போ நான் தான் இதை எடுத்தேன்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. அந்த நண்பன் எங்கேயா கேட்போம்னு கேட்டால் தெரியலங்கிறாங்க. ஸோ கலெக்டிவாக ஒரே தாட்ஸ் இருக்க ஆட்கள் ஒன்று சேர்றப்போ இயல்பாகவே இது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடறோம். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் கொஷின் பண்ணல. பட் நகரங்களில் இது போன்று நிறைய வதந்திகள் அப்படியே உண்மையாக மாற்றப்படுது. நாம் பேயை விட்டாலும்
பேய் நம்மளை விடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி ஒரு பக்கம் பேசல இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கல, ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து விழுது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசலாம். நகரங்களில் பேய் இருக்கா இல்லை நகரங்களில் பேய் இருக்கா? Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Stay tuned. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். சில விஷயங்களை எப்போது பேசினாலுமே அது சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பேர் பேய். அந்த பேய் பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக நகரங்களில் பேய் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே இந்த டிஸ்கஷன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. தொடரலாம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சார். போன இயர் தான் ஆயிடுச்சு இது. போன இயர் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் நான் போயிருந்தேன். எங்கள் ஊர் போயிருந்தேன், ராஜஸ்தானில் பாலின்னு ஒரு ஊர் சார். அந்த ஊரில் போயிருந்தேன். எங்களுடைய அம்மாவோட ஊர், அப்பா ஊர் அம்மா ஊர் தனியாக அம்மா ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கிடையாது, வெறிய காலி நேரத்தில் தான் போனோம். அந்த நைட் டைம் என்ன ஆச்சு, ஒரு 8 o'clock 9 o'clock இருக்கும். ஒரு பையனுக்கு அர்ஜென்ட்டாக வந்து சொல்லிட்டு 4 பேர் நாங்கள் எப்போ ஒன்றா சுற்றிட்டு இருப்போம் சொல்லிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டான் ஒரு காலியான இருட்டான இடத்துல. அவன் போயிட்டான், அவன் உக்காந்துட்டான். நாங்கள் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். நான் சடனாக திரும்பி அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ஒயிட் கலர் ஷேடோ இப்படி அங்கே அந்த ஊரில் தாத்தா பார்த்தீங்கன்னா தோத்தியும் இதுவாக தான் போடுவாங்க, தலையில் அந்த தழுப்பாக்க போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது பார்க்கும்போது ஷேடோ என் கூட இந்த 3 பசங்க அவன் உட்காந்துருந்தான், அவன் தெரியாது. 3 பசங்க பார்க்குறோம், 3 பேர் கண்ணுக்கும் ஷேடோ தெரியுது. நாங்கள் 3 பேர் என்ன பண்ணுறோன்னு தெரியல எங்களுக்கு. அந்த நேரத்தில் கிட்ட வர அப்படியே அந்த ஆள் சேஞ்ச் ஆயிடுச்சு. தோத்தி போட்டு கருப்பு கலர் துண்டு தொப்ப வச்சுன்னா அப்படியே ஆள் ஆயிடுச்சு. அவர் பாட்டுன்னு போயிட்டார். இருட்டான யாருமே இல்லை, காலியான நாங்கள் 3 பசங்க தான் நிற்கிறோம். அந்த ஆள் கிட்ட இப்போ இந்த கிட்ட வரும்போது எங்களுக்கு தெரியுது ஆளுன்ட்டு. அது வரைக்கும் ஒருவேளை உண்மையான ஆள் தான் போல் இருக்குப்பா. நாங்கள் 3 பேர் பார்த்தோம் சார். எங்கள் 3 பேர் கண்ணுக்கும் தெரியுது. ஷேக் ஆகி ஒயிட், அவருக்கு இத்தனை கருப்பு கலர் துண்டுல வச்சிருந்தார், ரெட் கலர் இது போட்டிருந்தாரு. அதெல்லாம் எங்களுக்கு கண்ணு ஒன்லி அந்த ஒயிட் மட்டும் தான். ஒயிட் மட்டும், அதுவும் ஷேக் ஆகுது. வெள்ள தானே தெரியும் பொதுவா. ஷேக் ஆகுது தெரியுதுல சார், இப்படி ஆடி இருக்கும். நார்மலாவே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த வெள்ளை தான் பெருசா தெரியும். இருட்டுல அந்த ரெட் கலர் தெரியாம இருந்திருக்கலாம். கருப்பு கலர் துண்டு. அப்ப குளிர், நவம்பர்ல குளிர் அடிக்கும் ராஜஸ்தான்ல. குளிர் அந்த பிளாக் கலர் துண்டு எல்லாமே இருந்தது. வெறும் இதா வந்தது, அப்புறம் ஆளா மாறிடுச்சு. ஆளா மாறி எவ்வளவு தூரத்துல போனாரு? அப்படியே போயிட்டு அப்படியே அதை நாங்கள் உட்காந்த மாதிரி அது அவர் அர்ஜென்ட்டாக வந்து பழகுது, அப்படி போயிட்டார் அவர். உண்மையா சார், சீரியஸாக இப்போட அந்த பையனை கேட்டீங்கன்னா சொல்லுவேன் சார், அது மறக்க முடியாது சார். சார் உண்மையா சார் இது சார். சரி ஓகே, நான் ஒன்றும் தப்பு சொல்லல. ஆயிருக்க வந்தவனெல்லாம் பேயா சார், உண்மையா சார். சின்ன வயசுல பயமா இருந்திருக்கும். சின்ன வயசுல இல்ல சார், போன வருஷம் தான் சார். ஓகே, பின்னால வேற அந்த உருவத்தை பார்த்தவங்க எனக்கு சொல்லனா போதும். உருவம் மீன்ஸ் நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்பிரிட் போர்டு, ஓஜோ போர்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த நெட்ல வந்துட்டு நாங்கள் ஏபிசிடி வச்சு கூப்பிடுறதானே. பேசுறீங்களா? பேசியிருக்கோம். அவங்க குரல்ல பேசுவாங்களா எழுத்துல பேசுவாங்க? குரல்ல பேசல, எழுத்துல. ஐ மீன் அந்த கிளாஸ் வந்து மூவ் ஆகும். இப்போ என் நேம் கேட்டேன்னா SARANY அந்த மாதிரி மூவ் ஆகும். பேய்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் தான் சும்மா பேய் சொல்லிட்டு இருக்கேன். நான் நெட்டில் எடுத்து காமிச்சேன், இந்த மாதிரி சீரியஸாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் இருக்குது, கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னதும் நாங்கள் 7 o'clock அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். எதுவும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதுவே ஒரு 8:30 9 அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எல்லாருமே இருந்துட்டு இதெல்லாம் சும்மா எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நேரம் இல்லை, நல்லா டீப்பாக ப்ரே பண்ணுங்க, ஆத்மா வரும் அப்படின்னு சொன்னப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஆத்மா இருக்கா, வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த கிளாஸ் வந்து டேரெக்டாக எஸ்ஸுக்கு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறமா நிஜமாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த எஸ்ஸையே சுற்றி வந்தது. அப்புறம் ரூமில் இருக்கிற ஒவ்வொருத்தர் நேமும் கேட்கும் போது இப்போ நாங்கள் 6 பேர் ட்ரை பண்ணோம். அது ஒருத்தர் நேமும் கரெக்டாக சொன்னது. கண்டிப்பாக ஓஜோ போர்டில். ஓகே, பக்கத்தில் உருவம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். ஒரு 2 years பேக் ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் முடிச்சுட்டு மாதாவரம் பைபாஸ் அங்கே போயிட்டுருக்கேன். ஒரு 10:30 11 o'clock முன்னாடி இருக்கும். முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். லைக் அவங்க சொன்ன மாதிரி தான் மாதாவரம் பைபாஸ் அப்படின்னா ஒரு சைட் ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் நிற்கும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம போகணும். எந்த ரூட்லோட அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போகணும். போயிட்டுருக்கோம். லைக் அது எக்ஸாக்டாக என்ன இமேஜ்னு ஒரு இமேஜ் அது அந்த சைட் பார்த்திங்கன்னா பள்ளம், ஃபுல்லாக கீழே பள்ளம் தான். ஒரு இமேஜ் சட்டுன்னு க்ராஸ் ஆன மாதிரி. அப்போ வந்துட்டு நான் எப்படி தான் வீட்டுக்கு போனேன்னு எனக்கே தெரியும். அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 kilometers. என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை. ஒரு எப்படி தான் நான் வீட்டுக்கு போனேன்னு எனக்கே சுத்தமாக தெரியல. வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் நான் ரியலைஸ் பண்ணுறேன், எப்படின்னா ஒரு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி உடம்பு, அந்த மாதிரி நான் ஃபீல் ஆனேன். ஓகே, கீழே கொடுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா உருவமாக? உருவமாக பார்த்ததில்ல.
எனக்கே அந்த ஃபீல் இருந்திருக்கு. சின்ன வயசில் என்னென்னா நார்மலாக நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கிச்சனில் ஏதாவது ஸ்மெல் வரும். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சது விளையாட்டாக தான், எனக்கு கேஷுவலாக ஆரம்பித்தது தான் ஃபீல். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேன்னா ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா ஏதாச்சும் கிச்சனில் நார்மலாக செக் பண்ணிட்டு வந்துட்டு இல்லை எதுவும் ஸ்மெல் இல்லை அப்படின்னாங்க. ஆஃப்டர் தட் எனக்கு அந்த ஸ்மெல் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. என்னை வந்து ப்ளேம் பண்ணாங்க, உனக்கு மட்டும் தான் அந்த ஸ்மெல் வருது. ஸோ இங்கே எங்களுக்கு யாரும் வரல, எங்களுக்கு யாருக்கும் வரல அந்த ஸ்மெல் வந்து. ஸோ அந்த ஸ்மெல் வந்து எனக்கு கண்டினியூஸாக வர வர இரிட்டேஷனாக ஆரம்பிச்சிது. ஸோ என்ன ஸ்மெல் இது நம்மளுக்கு மட்டும் வருதே, எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்மெல் கண்டினியூ ஆகிடும்போது கொஞ்ச நாள் பொறுத்து என்ன ஆச்சுன்னா ஒரு விஷன் மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஒரு 5 பீப்புள்ஸ் ஒரு குரூப் ஃபோட்டோவில் எப்படி அந்த பாடி எதுவுமே தெரியாது எனக்கு, அவங்களோட ஃபேஸ் மட்டும் அதுவும் பிளராக தெரியும். ஒரு கேர்ள் பாய் ஒரு ஜென்ட்ஸ் ஒரு பெரியவங்க சின்னவங்க ஃபேஸ் மட்டும் 5 மெம்பர்ஸ் தெரியும். எனக்கு வீட்டு பின்னாடி வந்து நிறைய சேடு பசங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ நிறைய பேசியிருக்கேன், நான் பால்லாம் தூக்கி அதுமாதிரி விளையாட்டு இருப்போம். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு யாரோ ஒரு ஒயிட்டாக தெரியவே சேடு பசங்க தெரியுறாங்கம்மா அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அம்மா சேடு பசங்க தெரியுங்க, யார் அது அப்படின்னு பின்னாடி பார்த்துருப்பேன். ஸோ வெயிலில் பார்த்துட்டு வந்ததுனால விஷன் அப்படியே இருந்திருக்கும், உனக்கு கண்ணுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னு. சரி ஓகே, ஆப்வியஸ்லி நம்ம வெயிலில் ஏதாவது ஒரு உருவம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அப்படின்றது. ஸோ எனக்கு நார்மலாக படுக்க தூங்கும் போதும் அந்த விஷன் வந்திருந்தது, அந்த ஸ்மெல் அந்த ஃபேஸ் எனக்கு கண்டினியூஸாக ரிப்பீட் ஆயிருந்தது. ஒரு நிறைய வருஷம் எனக்கு இருந்தது, ரிப்பீட்டடாக இருந்தது. என்ன ஸ்மெல் அது? அது சொல்ல தெரியலையா? சொல்ல தெரியல. ஏதாவது ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல்? இல்லை ஒரு பேட் ஸ்மெல் இல்லை, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லும் குட் ஸ்மெல்லும் இல்லை, நார்மல். இப்போ வருதா? இல்லை, ரீசெண்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. காலேஜ் வரையும் இருந்தது. ஸோ காலேஜ் முடியும் போது இல்லை எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அந்த படம் மாதிரி வர்றது இல்லை. அது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு விஷன் வந்து இதில் என்னென்னா +1 படிக்கும்போது மார்ச்சுரிக்கு போனேன். எங்கள் அக்கா கூட போனதுனால ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ மார்ச்சுரிக்கு போனேன். ஸோ ஸ்டாப் ஆகிருந்த ஸ்மெல்லும் விஷனும் அங்கே திருப்பி எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த விஷன் வந்து எனக்கு என்னென்னா சில பேர் வந்து அதில் அந்த விஷனில் வந்த மெம்பர்ஸ் வந்து சில பேர் மறைஞ்சிடுச்சு, சில பேர் கொஞ்சம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சது. அந்த இது மாதிரி அந்த குரூப் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து 3 பேர் 4 பேர் மறைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த அந்த மார்ச்சரிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஸோ எங்கள் அக்காக்கிட்டேயும் கொஞ்சம் சொன்னேன். நான் வந்து டீப்பாக யார்கிட்டையும் சொன்னதில்லை, ஏன்னா எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து பயப்படுவாங்க. டாக்டர் யாராவது பார்த்தீங்களா? பார்க்கல, அதுவா தானா சரியாயிடுச்சு? தானா சரியாயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பித்தேன். எனக்கு அந்த ஸ்மெல் போகும், வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பர்ஃப்யூம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன் நான். எனக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணனால தான் அந்த இரிட்டேஷனாக இருக்கும்னு பர்ஃப்யூம் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். அகெயின் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கவே அந்த விஷனும் அந்த ஸ்மெல்லும் மாறி மாறி வந்துட்டு இருந்து. ஓகே, இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை என்னவா நினைக்கிறீங்க? நீங்கள் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸாக மேபி இருக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷன் அந்த மெம்பர் எனக்கு வரணும் பேய்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு அந்த மாதிரி நினைக்கிறீங்களா, இல்லை கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? தட் இஸ் நாட் அ கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ். ஏன்னா சம்மந்தமே இல்லை, அந்த 5 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, என் லைஃப்பில் வராதவங்க. ஸோ முன்ன பின்ன பார்த்துருப்பேன்னு எனக்கு கூட தெரியாது. ஸோ அந்த விஷன் ஒரு பக்கம் வந்தாலும் அந்த ஸ்மெல்லும் விஷனும் கோயின்சிடென்ட்டாக சேர்ந்து தான் வரும் எனக்கு. ஸோ இது வந்து என்ன அது பயமாக இருக்காது உங்களுக்கு? அது அந்த டைம் ரெண்டு நான் ஸ்டார்டிங்கில் பயப்படல, எனக்கு வந்து இரிட்டேஷனாக தான் இருந்தது. எனக்கு மட்டும் வருது, எனக்கு மட்டும் வருது. எங்கள் அம்மாட்ட அதை தான் கேட்க ஆரம்பிச்சு, எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு. பட் இது ஒரு பெரிய இஷ்யூலாம் இல்லைம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது. எனக்கு இஷ்யூவாக தெரியல, எங்கள் அப்பாவுக்கு இஷ்யூவாக இல்லை. தெரியல. இதை நான் சொல்கிறது காரணம் வேறு, இது ஒரு இஷ்யூ இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, யாருமே அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, ஏதோ ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பேயுடைய உருவத்தையோ பேய் கடந்து போனதையோ பார்த்து பயந்து அல்லது அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள், ஆனால் நம்பினதாக எல்லாரும் சொன்னதுனாலே நம்ம கதைகள் இதுக்குள்ளே பார்க்க முடிச்சு. அது என்ன இன்னொரு பக்கம், அதாவது வந்து இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அது நமக்கே நடந்தது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையும் இதுக்குள்ளே நிறையா வந்துச்சு. ஸோ நகரங்களில் ஒரு பக்கம் பேயெல்லாம் செத்து போச்சுன்னு நீங்கள் சொன்னாலும் ஆங்காங்கே இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்க இதெல்லாத்தையும் சொல்கிறப்ப பொதுவாகவே இந்த பேய் கதைகளை பற்றி சொல்லுகிற போது இவங்க கொஞ்சம் இட்டுக்கட்டி தான் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மனிதர்கள் பேய் பற்றிய அனுபவங்களை சொல்லுகிற போது அது பற்றிய விஷயங்களை சொல்லுகிற போது எப்படியெல்லாம் கூட குறைச்சி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஆமாம் கண்டிப்பாக இட்டுக்கட்டி தான் சொல்கிறாங்க. அதில் இட்டுக்கட்டி சொன்னால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சொல்கிறவங்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, கேட்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதுலேயும் டைரெக்டாக வந்து பேயை யாரும் அந்த கதையை கேட்கறது கிடையாது. கதை வந்து அப்படியே தொடர் கதையாக போயிடுது. நான் உங்ககிட்ட சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வச்சு, ஏன்னா அப்போ தான் அவங்க அது ஒரு ஆர்வமாக கேட்பாங்க. நாய் குலைக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது, ஒரு ஊழ விடுது, அப்படி ஒரு கண் ஒரு மாதிரியாக போகும், ஃபேஸ் ஒரு மாதிரியாக போகும். அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப நம்மளை பயங்காட்டுற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கணுன்றதுக்காக. அற்புதமாக சொன்னாங்க. இது மாதிரி ஒரு பேய் கதை சொல்கிற ஆட்கள் எப்படியெல்லாம் சொல்கிறாங்க? அது வந்து 2 பேர் பேசும்போது தனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அடுத்தவங்களும் நம்பணுங்கிறதுக்காக தான் பாட்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தாவுக்கு இப்படி நடந்தது, நானும் பார்த்தேன், இன்னொருத்தங்க பார்த்தாங்கன்னு சொன்னோம் அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு இதை கிரியேட் பண்ணுறது. வேற என்னெல்லாம் செய்கிறாங்க? தங்களுடைய பேய் இருக்கிறது என்கிற கான்செப்டை நிறுவுவதற்காக என்னெல்லாம் இட்டு கட்டுகிறார்கள்? சம்டைம்ஸ் நான் நைட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது சம் சவுண்ட்ஸ் கேட்கும். இதே நார்மலாக சம் சவுண்ட் கேட்குது, ஏதோ இன்செக்ட் வருது, அது இதே மாதிரி அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுங்கும் போது நான் வந்து ஜஸ்ட் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, ஏதோ இன்செக்ட் சொன்னுச்சு. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன், அப்படி சீரியஸாக நான் படிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு சவுண்டு, அப்படியே எனக்கு இதயமே நின்று போச்சு அப்படிம்பாங்க சார். அவங்க சொல்லும் போது உண்மையாக பேய் வந்தால் கூட பயமாக இருக்காது சார், அவங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும் சார். என்னென்ன வேர்ட்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணுவாங்க? எல்லாருமே பேசும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிம்பம் பார்த்தா ஒரு உருவம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கண் இல்லை, பார்க்கும்போது மூஞ்சில் காது இல்லை, மூக்கு இல்லை, ரொம்ப அகோரமாக இருந்தது அப்படின்னு ஒருத்தர் அந்த கூட்டத்தில் யாருன்னு கரெக்டாக எனக்கு தெரியல, ஒருத்தர் பேசினார். நகரத்திற்கு வந்துவிட்டாலும் வாழ்க்கை முறை மாறிவிட்டாலும் பேய் என்று ஒன்று இருக்கிறது, அதை எங்களுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறோம்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேய்ங்கிறது என்னுடைய பிக்சரில் கிடையாது, என் லைஃப்பில் அப்படி ஒரு விஷயத்தை ஹம்பக்கா நான் பார்க்குறேன். பயத்தின் அடிப்படையில் இவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கெல்லாம் பேய் துணைக்கு இழுக்கிறார்கள் அப்படின்னு இந்த தரப்புலேருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த தரப்பில் என்ன சொல்வார்கள்? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய அனுபவத்திலிருந்து பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அனுபவத்திலேருந்து அவங்க சொல்கிற விஷயத்துக்கு பின்னால் உண்மையிலே என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தேடத்தான் நீயா நானா முயற்சிக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். பேசிக்கலி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர் சார். ஒரு விஷயத்தை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னால் நிறைய பேர் அவங்களை சுற்றி பார்ப்பாங்க. மாடர்ன் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாமே வந்து எமோஷ்னலி தே ஆர் வீக், எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, பயாலஜிக்கலி இம்பேலன்ஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் நிறைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். அது இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அதில் கொஞ்சம் இன்பம் காண்றவங்க தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறார், அட்டென்ஷன் சீக்கர்ஸ் முதல் விஷயம். ரெண்டாவது, உங்கள் மனதளவில் ஒரு சிக்கல் இருக்குங்கிறார். அதாவது யாரெல்லாம் கொஞ்சம் இமோஷனலி வீக்காக இருக்கவங்க அட்டென்ஷன் சீக்கர்ஸ் தான் இந்த மாதிரி பேய் கதைகளை பரப்புறாங்கன்னு அவர் சொல்கிறார். மனதளவில் வீக்காக இருக்கவங்களுக்கு வந்து உருவம் தெரியணும் அப்படின்றது இல்லை சார். ஒரு பேய் வந்து உணர்றன்னு சொல்கிறது வந்து மனதளவில் வீக்குன்னு சொல்லலாம். ஒரு உருவம் தெரியுது வந்து மனதளவில் வீக் கிடையாது. ஒருத்தவங்க போகிறாங்க ஒரு உருவத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மனதளவில் வீக்குன்னு அவங்க சொல்ல முடியாது மேடம். அது இந்த விஷயமே வந்து தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் மேடம். ஒருத்தரோட வளர்ந்த சூழல், வளர்க்கப்பட்ட விதம், அவங்க குடும்ப பின்னணி, அவங்க மனம், எண்ண ஓட்டங்கள், அறிவு சார்ந்த விஷயம், அவங்க சொந்த அனுபவம், எல்லாத்தையோட அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறதுனால அது ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்க்குறீங்க. இதில் நம்பிக்கையில் இந்த மாதிரி இல்லைங்கிறதுனால நாங்கள் அப்படி சொல்கிறோமே தவிர இது முழுக்க முழுக்க அவங்கவுங்க வளர்க்கப்பட்ட விஷயம், வளர்க்கப்பட்ட விதம், குடும்ப சூழல் எல்லாத்தையும் சேர்ந்து வர ஒரு காம்போசிஷன் தான் மேடம் இது. சார் இது வந்து குடும்ப சூழ்நிலை சொல்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே பயப்பட மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் பண்ணோம் சார், எல்லாரும் சேர்ந்து எங்கள் டீம்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி பேய் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு இது பண்ணோம். அப்போ கேரளாவில் வந்து மடப்பள்ளின்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து இதை பற்றியான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு நம்பூதிரி. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் போய் உட்கார்ந்தோன்னே அவர் பேசினார், உன் பேர் என்ன, இதை மட்டும் தான் கேட்டார். நாங்கள் போன எல்லாரும் எங்கள் டீமில் இருந்தவங்க எல்லாருமே நாங்கள் போய் உட்காந்து பேசிட்டு ஒருத்தர் நம்பினாங்க, ஒருத்தவங்க நம்பலை. எல்லாருமே அங்கே என்ன சொன்னாங்க, பில்லி சூனியம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஆவிகளோட பேசுவாங்க, இது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே எங்கள் பாட்டியோட பேரை அவர் சொல்கிறார். இல்லை, இதுக்கு என்ன குறிப்பிடனா, பல கொள்ளைகளில் யார் பண்ணாங்கன்னு என்ன காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் இவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாதா? அதே சொல்லுங்க பாப்பா. ஏங்க நீங்கள் ஒரு சும்மா சொல்லுங்க, அறிவியல்னா நீங்கள் ஒரு ஃபேன் இருக்குது, இங்கேயும் ஓடும், ஜம்மு காஷ்மீர் ஓடும். அப்போ அந்த நம்பூதிரியால் பல கொள்ளைகள் எல்லாருக்கும் சொல்ல முடியுமா இல்லையா?
கொலை கொள்ளை அப்படின்றது வந்து நம்ம டாப்பிக்காக பேசணும்னா இதை மாதிரி பேசலாம். எந்த மதமாக இருக்கட்டும், எல்லா மதத்துலேயும் பேய் இல்லைன்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக போனீங்கன்னா, கேரளாவில் போனீங்கன்னா சோட்டானி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 4-5 பேர் ஒரு செயலில் வராங்க. அங்கே வந்து அதுக்கு நீங்கள் மனநல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. அந்த கோயிலுக்கு வரவங்க எத்தனை டாக்டர், நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் நிறைய டாக்டரை மீட் பண்ணியிருக்கேன், நான் நிறைய டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் இதுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கல. இந்த கோயிலுக்கு வந்தோன்னே எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இங்கே கோவளம் ரொம்ப தூரம் இல்லை சார், கோவளத்தில் இருக்கிற மசூதியில் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இதை பற்றி நாங்கள் பேசுவோம். சாரி, பெண்களுக்கோ நான் பேசி ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். விதிவிலக்கு தவிர வசதி படைத்த பெண்களுக்கோ பெரியவர்களுக்கோ வந்ததே இல்லை. விதிவிலக்கா ஒண்ணு சொல்லலாம் தவிர வசதி படைத்தவங்களுக்கு வந்துடா. ஏழை எளிய மக்களுக்கு தான் வருது. பேய் வருது, ஏழை எளிய மக்களுக்கு தான் வருது. வர பெரும்பாலுமே கம்பேரிட்டிவ்லி கிராமங்களில் ஒரு பெரிய வீட்டு மிராஸ் இருப்பார்ல, அவர் மனைவிக்கு பேயெல்லாம் பிடிக்காது. கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களில் அந்த பெண்களுக்கு தான் பேய் பிடிச்சி. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேய் பிடிச்ச விகிதாச்சாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப சிட்டியில் பெண்களுக்கு பேய் பிடிச்சதா சொல்லப்படுற விகிதாச்சாரம் ரொம்ப 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 குறைவு. நிறைய பேர் இன்னைக்கு இருக்க உலகத்துல எனக்கே இப்போ ஏதோ நடக்குது அப்படின்னா நான் வெளியில சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்க உலகம் அந்த மாதிரி. இது வந்து இல்ல சார், மனநலம். பேய் ஒரு நிமிஷமா, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க? இல்ல சார், பேய்க்கு என்ன ஏஜென்சி மாதிரி பேசுறீங்கம்மா? அது சொல்லாது. ஃபண்டமெண்டலாக கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேய் பிடிச்ச அளவுக்கு நகரத்தில் இருக்க பெண்களுக்கு பேய் பிடிக்கல. பொதுவாக நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க. இங்கே இருக்கவங்க முதல்ல இதை ஒத்துக்கிறீங்களா? கிராமத்தில் ஒரு காலத்தில் பெண்களுக்கு நிறைய பேய் பிடித்ததாக சொன்னார்கள். பேயோட்டிகள், சாமி அடைகள் எல்லாம் இருந்து அந்த பேயெல்லாம் சரி பண்ணாங்க, ரைட்டா? அந்த நாளில் அவ்வளோ பேய் பிடிச்சிச்சு. அதோட கம்பேர் பண்ணல இன்னைக்கு பெண்களுக்கு பேய் பிடிக்கிறது சிட்டியில் படித்த பெண்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இல்லை கூடையா அல்லது ஈக்குவலாக இருக்கா? குறைஞ்சிருக்குங்கிறவங்க எவ்வளோ பேர்? பழைய காலத்தோடு ஒப்பிடுகிற போது சிட்டி பெண்களுக்கு பேய் பிடித்தல் என்பது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க எவ்வளோ பேர்? இவ்வளோ பேர். அப்போ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது பெண்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் தான் முக்கிய காரணம். நகரத்து பெண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கிராமத்து பெண்களுக்கு இல்ல. அவங்களோட சுக துக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதுதான் காரணம். நகரத்து பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வெளியே போறாங்க ஃப்ரீயா. இந்த சுதந்திரம் தான் முக்கிய காரணம். கிராமத்து பெண்கள் வந்து தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விரக்தியான ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே. ஸோ அப்போ பேய் பிடிச்சிருச்சுங்கிற பேரில் எல்லாத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த பேயை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை சொல்ல முடியுமா? அந்த பேய் உருவம் அப்படின்னால அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க? ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்தேன், அதுக்கு கால் இல்லைன்னுபாங்க. நீளமாக ஜிப்பா ஒன்லி அந்த ஷர்ட் மட்டும் தான் இருந்துச்சு, ஆனால் கை இல்லைன்னுபாங்க. அது கால் இல்லாமல் ஒரு ஃப்ளோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி சில அவங்க ஒரு இட்டுக்கதை இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. வேற என்ன டிஸ்கிரைப் பண்ணுவாங்க? இப்போ வந்து வானத்துக்கு பூமிக்கு ஒரே மாதிரி ஒரே லைனாக இருந்தது. ஒரு சடாமுடி வந்து பெரிய தலைமுடியோட கம்பீரமாக நின்று இருந்துச்சு. கொல்லிவாய் பெசாசு அப்படியே இருட்டில் போச்சு. ஓகே. பேய்னா ஒரு வெள்ளை உருவம், தலையை விரிச்சு போட்டு நிறைய தலை நிறைய மல்லிப்பூ வச்சிருந்தா அவ்வளோதான் அது பேய். அதை பார்த்தோன்னே பேய். அது சும்மா நைட் ஒரு இருட்டு உருவத்துல white is very common. பேய்களை அவங்க இப்படி சொல்றதே இல்ல. இதெல்லாம் சினிமால சொல்லப்பட்ட பேய். இல்ல சினிமால சொல்றது இல்ல, அவங்களே மீன் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் சொன்னதை நான் கவனிச்சிருக்கேன். நிறைய பேர் இங்க சொன்னத ஒயிட்ல தான் இருக்காங்க பேய்னா. யாருமே ஒயிட் கலர் சொன்னாங்க. ஆனா இவங்க சொன்ன எல்லா பேயுமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பட் ஒரே ஒரு சிமிலாரிட்டி மட்டும் நான் பார்த்தேன். அது என்ன பேய்னாவே அது பொம்பளை பேயா தான் இருக்கு. அது ஏன்னு தெரியல. பெரும்பாலும் பேய் அப்படின்னா அது ஒரு ஆண் பேயாக உருவகப்படுத்தப்படுறதே இல்லை. பேயினாவே பெரும்பாலும் அது பெண் பேயாக தான் உருவப்படுத்தப்படுது. எஸ், என்ன காரணமாக இருக்கலாம்? கொடுங்க. தென் மாவட்டங்களில் ஏரல்ங்கிற ஒரு இடத்துல சமாதி இருக்குது. அங்கே வந்து பேயோட பெண்கள் நிறைய பேர் வருவாங்க. குறிப்பாக பேய் வந்து ஒரு ஆடி அந்த பூசாரி அடித்து உடுக்கி அடித்து பண்ணும்போது அந்த பெண்கள் எது கேட்டாலும் யாரும் என்ன மறுக்க முடியாது. தன்னுடைய கணவன், கொடுமைப்படுத்தக்கூடிய மாமியார், கணவன், மாமனார் எல்லாத்தையும் வந்து கண்ணாபனான்னு திட்டுவாங்க, என்ன அடிப்பாங்க. தனக்கு விருப்பமான பொருள் கிடைக்காது, அதை கேட்பாங்க, அதை சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது கிடைப்பதற்கு அந்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவங்க வந்து அமுக்கப்பட்ட ஒரு பெண்கள் சமுதாயத்துக்கு ஒரு கிடைக்கிறதுனால பெண்கள் மத்தியில் அவங்க பேயாடுவதுன்னு நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நாகரிகம் வர அது படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. I would like to call one girl here. வாங்க சசி, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் மாஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். நம்புறீங்களா பேய? ஒரு காலத்தில் நான் நம்புறது இல்லை பேய். நான் எம்ஏ படிக்கிற வரைக்கும் நான் பேய் நம்புறதே கிடையாது. பேய்மே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நிறைய கதைலாம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் நம்புறதே கிடையாது. ஏன்னா என் லைஃப்பில் நான் பார்க்கல. அது மாதிரி சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. நைட்டெல்லாம் உட்காந்து வெளியில் உட்காந்து படிப்பேன். கிராமத்தில் தெருவில் வெளியில் திண்ணையில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். 12 மணினாலும் சரி, காலையில் 3 மணிக்குனாலும் எழுந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, பேயை பார்த்ததும் கிடையாது, சொல்கிற விஷயத்தை நம்புறதும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு 2 வாசல் இருக்குது. முன் வாசல் ஒன்று இருக்குது, பின் வாசல் ஒன்று இருக்குது. பின் வாசல் சைடு போகிறோம் அப்படின்னா பயங்கர இருட்டாக இருக்கும்.
அப்படி தான் போவேன். ஏன்னா அப்பா தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறனால நான் அப்படி பட் போகிறது எம்ஏ வரைக்கும் பேய் பார்த்து பயப்படலங்கிறீங்க. பேயை பார்த்து பயந்ததே கிடையாது. அப்புறம் என்ன எம்ஏக்கு அப்புறம் என்ன? ஒரு என் லைஃப்பில் ஒன்று நடந்தது. என் கூட பிறந்த அக்காவுக்கு பேய் பிடிச்சது. நான் என்ன விஷயம்னா, அவள் என் கூட பிறந்த அக்கா, அவள் பொய் சொல்ல மாட்டா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அவள் பொய்யே பேச மாட்டா. அவள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. திடீர்னு அவள் ஒரு நாளைக்கு பேய் பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் அவள் பேசுகிறது, அவளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதெல்லாம் பார்த்து எனக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அவளோட செய்கைகளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி? இப்போ இருக்கிறா அப்படின்னா தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாள். இப்படி எதையோ யோசித்த மாதிரி இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் எதையும் யோசிச்சுட்டே இருப்பாள். எங்கள் பாப்பா வருவாள். அவளோட ஒரே பொண்ணு தான் வச்சுருக்கிறா. அவளை ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருப்பாள். அந்த பொண்ணை ஒரு வாரமும் தொடக்கூட கிடையாது. இல்லை மடியிலே தான் உட்கார வச்சுட்டு இருப்பான். அந்த ஒரு வாரம் அந்த பொண்ணை பக்கத்தில் உட்கார தொட்டு கூட பேசுனது கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஒரு பார்த்த வகையில் அந்த ஒரு பேய் பிடிச்ச இடத்த கூட்டு போனதில் அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் நீங்கள் ஒரு படித்த பொண்ணு, அதுவும் ஒரு மீடியா சைடில் நிறைய கருத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள பொண்ணு, இது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூவாக தான் இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலையா ஃபஸ்ட்டு? இல்லை அதை தாண்டி இது பேய் தான் அப்படின்னு நீங்கள் நம்புறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா எங்கள் ஊரில் அவளுக்கு பிடிச்ச பேய், ஒரு பொண்ணு பேய் பிடிச்சது அப்படின்னா அவளுக்கு அந்த பொண்ணு எதுக்காக இறந்தது என்ன விஷயமே அவளுக்கு தெரியாது. நாங்கள் ஃபோன்லேயும் பேசல, எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இறந்தா அப்படிங்கிற விஷயம் தான் அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் வந்து அந்த கதை, அந்த பொண்ணு எதுக்காக இறந்தது என்ன விஷயம் எல்லாத்தையும் அப்படி நேரில் பார்த்த மாதிரில அந்த சாமியார்கிட்ட வந்து புட்டு வச்சுட்டு இருக்கிறா. அப்போ எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் எப்படி இவளுக்கு எப்படி இந்த கதை தெரியும்? யாருமே சொல்லவும் இல்லை. அப்போ இந்த கதை இவளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் இந்த கதைக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஆனால் அந்த கதை, அந்த பொண்ணு எதுக்காக இறந்தாலும் அவளுக்கு தெரியாது. ஆனால் அவள் சொல்லும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேய் மேலே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. தனியாக இருக்க கொஞ்சம் பயந்தேன். அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் நடந்தது. இந்த அனுபவம் தான் மனுஷனை பேயை நோக்கி நகர்த்துது. ஆமாம், அப்படி ஒன்று இருக்குதான் போல் இருக்குன்னு. அப்போது இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் என்னோட தனிப்பட்ட கதை சொல்கிறேன். நான் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட போது என்னுடைய மூத்த நண்பர்கள் அவங்க நேரடியாக ஒரு மனநல மருத்துவத்தை பாருங்கன்னு சொல்லி கூட்டு போனாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஒரு மிகப்பெரிய சிக்கலை நான் மாட்டிக்கிட்டேன். உடனடியாக உளவியல் மருத்துவரை பார்த்தனால தீர்ந்து போச்சு. இது இவங்க உளவியல் ரீதியான சிக்கல் தான் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கிறீங்களாமா? இல்லை, என்னால் அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கல, உளவியல் மருத்துவரை பார்க்கல. இல்லை, அவளுக்கு அவ சொன்ன கதை வந்து அந்த எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறா அப்படின்னா, அந்த பொண்ணு எதுக்காக இறந்தா எல்லா விஷயத்தையும் டீட்டெயில் சொல்லும்போது அவளுக்கு அது எதுக்காக இறந்தா எந்த விஷயமும் நாங்கள் ஃபோனில் கூட சொல்லலை. ஏன்னா அவள் வெளியூரில் இருக்கா, அவள் கரூரில் இருக்கா. அந்த பேய் வந்து நான் இதுக்காக தான் அவனை பிடிச்சேன் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கதையாக சொல்லும்போது அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஏன் அந்த கதையை வந்து டீட்டெயிலாக சொல்லணும்? பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. சில விஷயங்களை எப்போது பேசினாலுமே அது சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பேர் பேய். அந்த பேய் பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக நகரங்களில் பேய் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே இந்த டிஸ்கஷன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. தொடரலாம். மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்கள் சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு. ஆனால் இதே மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் சித்திக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க ஹஸ்பண்டு, அவங்க மாமியார் யாருமே அவங்களை கேர் பண்ணாமல் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாய் கிட்ட கூட்டிகிட்டு போனப்போ 2 பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனப்போ அவங்க அம்மாவே பிடிச்சிருக்காங்க, எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க ரீசெண்டாக, அவங்களே பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் பார்த்தா அவங்க ரொம்ப ஒல்லியாயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கேயுமே போகல, டேரெக்டாக சித்ரா டாக்டர் சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. போனதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்றணும், ரொம்ப உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அம்மா இறந்தது அவங்க டிஸ்டர்ப்டாக ஆகிட்டா இருக்காங்க. இதை மெடிக்கலை தாண்டி இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த நம்பிக்கை சரியா தவறா? சரினா சரி, தவறுனா ஏன் தவறுன்னு சொல்லுங்க. தவறு தான் கண்டிப்பா. ஏன் தவறு? ஏன்னாக்க நிறைய இடத்துல நடந்தாதான் வந்து நம்ம நம்ப முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல விதிவிலக்காகிறது வந்து விதியா இருக்க முடியாது. ஓகே, இது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடந்ததுனால அது நம்ப முடியாது கண்டிப்பா. ஓகே, வேற இவர்கிட்ட கொடுங்க. இது சரியா தவறா? தவறுனா ஏன்? கண்டிப்பா தவறு தான். ஏன்னா எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி. அவங்க அந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களா, அவங்க அக்கா கிட்டே கேட்டு உங்க பேர் என்ன எல்லாமே அவங்க விசாரிச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க விசாரிச்சிருக்கீங்களா? எங்க அக்காட்டியா? உங்க அக்கா கிட்ட. அவளுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா. இல்ல உங்க அக்காக்கு பேய் பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஓகே. ஓகே, have you ever asked that what's your name, what are you doing, அந்த மாதிரி ஏதாவது any questions? Because 1 week you said she's not normal, she's abnormal, இந்த மாதிரி child எதுவுமே பண்ணல. So how you found இந்த மாதிரி பேய் வந்திருக்குன்னு விசாரிச்சோம். விசாரிச்சாங்கன்னா நாங்களே சாமியார் கேட்டாங்க. உங்க அக்கா நீங்க அவ்வளோ க்ளோஸா இருக்கீங்க, நீங்க விசாரிக்காம அப்படி அது எப்படி? இல்ல
எங்களுக்கு நாங்கள் எப்படி திடீர்னு அவனுக்கு பேய் பிடிச்சி நாங்கள் நாங்களே இது பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன நீங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சீங்க என்ன யூ நோ பேய் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ இல்ல ஒரு விஷயம் கேளுங்க. ஆக்சுவலா சில விஷயத்துல பதிலே சொல்ல முடியாது. இல்ல அதான் பேய் இருக்கு எங்களுக்கு அதான் பேய் இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்க இப்படி லாஜிக்கே இல்லாம கேள்வி கேட்டா எப்படின்னு சொல்லுங்க. அது வந்து அவங்க பேய் பிடிச்சி ஆடிட்டு இருக்கவங்க வந்திருக்காது நீயா? இல்ல அப்படி நான் கேட்க வரல. அவங்க சொல்லி மந்திரவாதி எல்லாம் நேம் கண்டுபிடிக்கிறாங்க. மனிதனுடைய நம்பிக்கை என்பது அவன் சந்திக்கக்கூடிய அனுபவங்களிலிருந்து நடக்கிறது. அந்த லைன்ல இருந்து அதை பாருங்க சரியா? அவங்க ஒரு அனுபவத்தை சந்திக்கிறாங்க, அந்த அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவு தப்பு தான். ஏன்னா அப்படி நீங்க தான் ஒரு பதில் வைக்கணுமே ஒழிய அதை விட்டு நீங்க இதை செஞ்சீங்களா? இல்ல செஞ்சீங்களா அப்படின்னு சொல்ல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே பேய் இருக்குன்னு. சோ ஐ மீன் கண்டுபிடிக்கலாமா? அது பேய் இருந்தா நான் நம்ப வேண்டியதாகி போச்சுன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கே கிட்டத்தட்ட மை டாட் இஸ் நோ மோர் 3 இயர்ஸ் நான் வந்து கஷ்டத்துல இருந்தேன். என்ன வந்து ஊர் கூட்டு போய் எனக்கு திருநெல்வேலி தான் அப்பா இருந்தது. ஸோ எனக்கு பேய் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் ஐ வாஸ் டோட்டலி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ ஐ வாஸ் அந்த நிலைமையில இந்த அப்பா இறந்துட்டாங்க அந்த இதுலேயே. ஸோ திருநெல்வேலிலேருந்து இங்கே சென்னைக்கு ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அந்த லைஃப் மறக்கிறதுக்காக தான் சென்னைக்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனேன். ஐ சால்வ் 3 இயர்ஸ். அந்த லைஃப் நான் மறக்க முடியாது. பிகாஸ் அந்த அப்பா எனக்கு இதுதான் சரியான பதிலா படுது. ஸோ அந்த அட்மாஸ்பியர்லேருந்து மாறி வேற இடத்துக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் பண்ணப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இல்லை இப்போ கூட ஐம் கோயிங் ஃபார் கவுன்சிலிங். அப்பா நினைப்பு வந்து ஐம் கோயிங். இது யாருக்குமே எனக்கு தெரியாது, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே. இப்போ கூட நான் போயிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா எல்லாமே சாமி பூஜை எல்லாமே போயிருக்காங்க. பட் சொல்லுவாங்க அப்பா ஃபோட்டோஸ் எல்லாம் போடாதீங்க, அவருக்கு இன்னும் அந்த ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு. அது சொன்னதுக்காகவே எங்கள் வீட்டு 4 பக்கமே எங்கள் அப்பா ஃபோட்டோஸ் இருக்கும். அது என்ன சொன்னாதான் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. ஹீஸ் டேட் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா இருக்காங்க அவ்வளோதான். அப்பா இப்போதைக்கு இஸ் நாட் லிவிங். என்ன பொறுத்தவரைக்கும் ஹீஸ் இன்சைட் மீ, தட்ஸ் இட். இதுலேருந்து எப்படி விடுபட முயற்சித்தீங்க? அதாவது எல்லாரும் பேய் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லை இது நம்முடைய சைக்கலாஜிக்கலாக அப்பாவோட நினைவு தான் நம்மளை அப்படி துன்புறுத்துதுன்னு உங்களால் எப்படி ரியலைஸ் பண்ண முடிஞ்சு? இது வந்து எப்படின்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா இறந்ததான்னு சொல்லி கூட்டு போகல எங்கள் ஊருக்கு. ஊர் கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த மனப்பக்கம் இல்லை. ஒரு அப்பா இறந்துட்டாங்க டக்குன்னு அந்த இது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு லாஸ்ட் ஃபீலிங்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் எங்கள் அப்பாவோட ஃபேஸ் பார்க்கல. அந்த ஒரு லாஸ்ட் ஃபீலிங் அதுதான், மற்றபடி வரது இல்லை. ஸோ that got into depression. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யூ ஆர் கோயிங் ஆன் கவுன்சிலிங். ஓகே, இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுத்தீங்க? அதாவது இது ஏன்னா ஊர் பக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க, பேய் பிடிச்சிருச்சு, அப்பா வந்து பாசக்காரனால புள்ள மேலே வந்துட்டாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுலேருந்து எப்படி விடுபட்டு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வந்தீங்க? அம்மா தான் காரணம் எல்லாத்துக்குமே. பிகாஸ் ஷி வாஸ் த ஒன்லி சப்போர்ட் ஃபார் மீ. ஓகே, அம்மா அக்கா அண்ணா எல்லாருமே. ஸோ அவங்க முறையாக அவங்கள கவுன்சிலிங்க்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போவும் ஐம் கோயிங் மந்த்லி ஒன்ஸ் ஐ யூஸ் டு கோ. ஓகே, என்ன பண்ணுது அப்பாவோட நினைப்பு? நிறைய இருக்கும், சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. சின்ன சின்ன விஷயம், ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ஸ் அலாட். ஒரு சின்ன ட்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்பா பற்றி பேசும்போது நிறையா இந்த மாதிரி ஈகோ ஜெலஸ் நிறையா வரும். அது அப்படி தான். நீங்கள் ரொம்ப தைரியமான பொண்ணு, டோன்ட் வரி. இல்லை நான் நைட் இதுக்கும் எங்கள் அப்பா 3 இயர்ஸ் இருக்கேன். நைட் 2 மணிக்கு நான் ஐ வாஸ் ஃபுல் வாக்கிங். எங்கள் வீட்டு தெருவில் கூட நடந்து போயிருக்கேன். பயம்லாம் கிடையாது. எங்கள் அப்பா என்னை அப்படி வளர்த்தது. ஸோ இப்போ வரைக்கும் அம்மா கிட்டே சொல்லுவேன், அப்பா இருந்திருப்பேன் நீங்கள் இருந்துருக்கலாமா, அந்த அளவுக்கு ஐ வாஸ் ரொம்ப இதாக இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன் அப்பா இறந்துட்டாங்க, அது பிடிக்காது. ஸோ இறக்கப்பட்டுருவாங்க, ஐயோ அப்பா இல்லாத பொண்ணு, அந்த இறக்க கூட எனக்கு பிடிக்காது. ஐம் வாட் என்ன பார்த்து உங்களுக்கு பிடிச்சி பேசுகிறீங்களா, ஓகே. பட் ஐ வுட் லைக் டு ரிலீவ் சம்திங். யூ ஆர் அ வெரி போல்ட் கேர்ள், அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அப்பா இறந்துட்டாருன்னு நான் நம்பாமல் வாழ பார்க்குறேன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கீங்களே, நோ தட்ஸ் ராங். இல்ல அப்பப்போ அந்த எப்படி சொல்ல இல்ல அதை நீங்க அப்பா வந்துட்டாங்க மாத்திக்கணும். அந்த ஐ அம் நாட் a counselor or I am சயின்ஸ்ல ஒன்றும் திறமையான ஆள்லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தவங்க அல்லது நாங்கள் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மரணம் என்பது இயல்பு, அது எல்லாருக்கும் நடக்கும். எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். என்னன்னா சொல்லிட்டு கூட்டு போயிருந்தா அந்த பக்கம் கொஞ்சம் வந்து இல்லை அந்த வயசில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டிஸ் அதாம்மா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட அப்பாவுக்கு முடியலைன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் எந்த யோசிச்சு பாருங்களேன், சென்னையிலேருந்து திருநெல்வேலி இப்போலாம் கூட ஒரு 9 மணி நேரத்தில் ஓட்டிடுறாங்க. அப்போல்லாம் 13-14 மணி நேரம் போகணும். அந்த 14 hours ஆஃப் ட்ராமா, அந்த மென்டல் ட்ராமாலேருந்து ஒரு குழந்தைய வேறு எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும், அதனால் அவங்க அப்படி செஞ்சுருப்பாங்க. அதனால் அப்பா இறக்கலைங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கீப்பப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, தட் இஸ் ராங். அப்பா இஸ் நாட் வித் யூ வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட். நீங்கள் என்ன கெட்டவன் நினைச்சாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா செத்துட்டார், இறந்துட்டார், தட்ஸ் ஆல். ஹி இஸ் நாட் வித் யூ. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது வித் த பிளெஸிங் ஆஃப் யுவர் ஃபாதர், அவ்வளோதான். மற்றபடி இமோஷனலாக என் தந்தை அதெல்லாம் நல்ல விஷயம், நான் மறுக்கல. பட் ஒரு யங் கேர்ள், நல்ல ஒரு நல்ல பொண்ணாக, ஒரு கட்ஸான உள்ள ஒரு பொண்ணாக இருக்கீங்க. பட் அந்த நினைவோடையே ட்ராவல் பண்ணணும்னு மெனக்கிடாது. அது செய்யக்கூடாது. அப்பாங்கிறவர் இப்போ இல்லை. ஆனால் அந்த அப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதான் லைஃப். நீங்கள் பல்ல கடிச்சிட்டு இந்த வயசோட எமோஷன்ஸ்னால என்ன பண்ணுறீங்க, அப்பா இருக்கதாகவே கற்பனை பண்ணிக்க ஒரு போராட்டம் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு, ரைட்?
அது வேண்டாம். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய அந்த மாதிரி நடக்குது. தட்ஸ் ஓகே, அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும். இட் இஸ் வெரி சிம்பிள், யூ கேன் கம் ஓவர். ஐ மீன் அப்பாவோட இழப்பை நான் ஈஸின்னு சொல்ல, நீங்கள் உங்களுடைய பேச்சு துணிச்சலை பார்க்குறப்ப நீங்கள் ஈஸியாக ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அப்பா இருக்கார் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ். சென்னை சந்தோஷமாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா, ஹேப்பனிங் பிளேஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஜுகேஷன். இங்கே கூட நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது அப்பா ஞாபகம் வரும். அதான் அது ஒரு விஷயம் இல்லைம்மா. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அப்பா இல்லை, நிறைய பேருக்கு அம்மா இல்லை, நிறைய பேருக்கு 2 பேர் இருந்தும் இல்லாமல் இருக்காங்க, நிறைய குழந்தைங்களுக்கு யாருமே இல்லை. ரைட்? தயவு செஞ்சு உங்கள் மனசை ஏமாற்றிக்க ட்ரை பண்ணாதீங்க. தட்ஸ் ராங். ஓகே, குட். இங்கே 2 கதை இருக்குது. ஒன்று, சொந்த அப்பா இறந்து போகிறார், அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சதாக நினைக்கிறாங்க. அந்த நினைவோடு வாழக்கூடிய ஒரு பாசக்கார மகளை, இல்லைம்மா அந்த அட்மாஸ்பியரை வெளியில் வந்தால் சரியாகுங்கிற ஒரு மருத்துவ ரீதியான ஒரு பாயிண்ட்டு, கவுன்சிலிங்னு ஒரு அம்மா வெளியில் கூட்டு வராங்க, அங்கே பேய் செத்துருச்சு. இன்னொரு பக்கம் இவங்களுடைய கேஸ் வேற இடம் இருக்குது, அவங்க பேயை நம்ப வேண்டியிருக்கு. காரணம், இறந்து போன பெண்ணுக்கும் இவங்க அக்காவுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஆனால் நேரில் பார்க்குறப்ப அந்த பெண்ணை போலவே இவள் வாழுகிறாள். ஒரு பொண்ணை பெற்ற அந்த அம்மா 2 பிள்ளைங்க என்ன ஆகுமோன்னு சொல்லி அழுதுகிட்டு போகிறாங்க. அதை நான் கண்கூடாக பார்க்குறப்போ நான் பேயை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. இந்த நிகழ்ச்சியுடைய சிக்கலே இதுதான். இங்கே ஒரு பக்கம் பேசல அது நம்புற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அதை நம்புவது போல் நம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தோணும். இந்த நெருக்கடி தான் பார்க்காத ஒரு உலகம் பற்றி நாம் பார்த்து பேச வேண்டிய அவசியத்தின் இருக்கிற சிக்கல். இங்கே 2க்குமே இடம் இருக்குது. தட் இஸ் வை ஐ செட், பேயை நம்ப மாட்டேன்னு சொல்கிற இவங்களுக்கும் பேய் பயம் இருக்கும், பேயை நம்புறேன்னு சொல்கிறவங்களுக்கும் பேய் பயம் இல்லாமல் கூட இருக்கலாம். இதுதான் இதோடைய காம்ப்ளிகேஷனும் சுவாரஸ்யமும் கூட. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பேய் செத்து போச்சு, இன்னைக்கு பேயே கிடையாது நகர வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சொல்லப்பட்டாலும் கூட நகரங்களில் அது வேறு வடிவங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இந்த பக்கம் சொல்கிறாங்க. பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாது. மோரோவர் வெளிச்சமும் கூட்டமும் மனித புழக்கமும் அதிகமாகிவிட்ட காலத்தில், டெக்னாலஜியும் அறிவும் அதிகமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் பேய்க்கு இடமில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இந்த பக்கத்துலேயும் சொல்கிறாங்க. அறிவியலை நம்புவது உத்தமங்கிறாங்க, அனுபவத்தின் அடிப்படையில் பேய் இருக்குது இன்னமும் நாங்கள் நம்புகிறோன்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருவர் டாக்டர் ஷாலினி அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மனநல மருத்துவர் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் ஷாலினி டு தி ஷோ. அண்ட் பேராசிரியர் திரு ஸ்டான்லி அவர்கள், பண்பாட்டு ஆய்வாளரும் கூட, அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். லெட்ஸ் வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். கெஸ்ட்டுங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னால் உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இங்கே யாரோ சொன்னாங்க, அதாவது பைப்பில் எல்லாம் தண்ணி தானாக திறந்து ஓடுற மாதிரி இருக்கும், லிஃப்ட் டப்புன்னு ஆஃப் ஆயிடும், எஃபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கல சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். அப்போது சிட்டியில் பேயின்னு இருக்கக்கூடிய சமிக்ஞை, சிக்னல், அறிகுறி, அந்த சலனம்ங்கிறது வேறு வடிவத்தில் இப்போ இருக்குது. அதை நம்ம பேய் நம்புகிறோம். முன்னால் ஊர் பக்கத்தில் புளிய மரம் வேகமாக அடிச்சுன்னா பேய் நம்பின மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த நவீன லைஃப் ஸ்டைலில், இந்த அட்மாஸ்பியரில், ஆம்பியன்ஸில் எந்தெந்த சிக்னல் எல்லாம் பேயினுடைய வேலையை நீங்கள் பார்க்குறீங்க? சிட்டியில் எங்கள் ரூம்லேயே தான் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அது நண்பர் அறையில் தூங்கிட்டு இருக்கும்போது, அவர் மட்டும் தான் அன்றைக்கி நைட் தூங்கிட்டு இருக்கார், நாங்கள் எல்லாம் ஊரில் இருக்கோம். கரெக்டாக எனக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு இருக்கவே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, நான் அங்கே ஊரில் இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில் தான் நான் மென்டலாக திங்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நைட்டு அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக 1 மணிக்கு டிவி ஓடிட்டு இருந்திருக்கு, முழிச்சு பார்த்துருக்கா டிவி ஓடிட்டு இருந்திருக்கு. அவர் ஆனால் படுக்கும்போது டிவி ஆஃப் பண்ணி தான் படுத்தார். ஸோ அப்போ அதே என்னென்னா நானும் சொல்யூஷன் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் படுக்கும்போது பக்கத்தில் ரிமோட் வச்சு படுத்துருந்துருப்பீங்க, ரிமோட் பட்டு ஆன் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு ரிமோட் தள்ளி வச்சுட்டு திருப்பியும் படுத்துட்டார். படுத்துற மாதிரி திருப்பி அடுத்த ஒரு 10 நிமிஷம் திருப்பி டிவி ஆன் ஆகுது. திருப்பி ஆனாத வரமாட்டு திருப்பி அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் மெயின் சுவிட்ச், டிவியோட மெயின் சுவிட்ச் போய் ஆஃப் பண்ணிட்டார். மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் திருப்பி டிவி ஆன் ஆகுது. அவர் படுத்துட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி வெளியில் இழுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீட்டு பக்கமாக அவர் படுத்துருந்த இடத்துல காலை மேலே தூக்கிட்டு ஒரு 3 ஃபீட்டு வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறமே ஏன்னா இந்த டைமில் அவர் தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கார். ஸோ அதனால் அது அவர் வேறு ஏதோ மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆல்ரெடி. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உருவமாக இருந்துச்சா இல்லை எப்படி? எந்த உருவமே கிடையாது. உருவம் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஆனால் அவரோட காலை பிடிச்சி தூக்கி ஒரு 3 ஃபீட் அந்த படுத்துருந்த இடத்துல நான் இழுத்துருந்த டோர் பக்கமாக டோர் இருக்குது. ஏன்னா ஹாலில் தான் படுத்துருக்கான். ஸோ அந்த டோருடைய என்னன்னா பார்த்துட்டு இருக்கிற டிவியை ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கான். ஐயோ என்னோட கான்சன்ட்ரேஷன் அது நினைக்கக்கூடிய திங்ஸ் என்ன அப்படின்னா, அதனால் இவனை தூக்கி நான் வெளில போட்டு என் வேலையை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அது சிந்திக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சிட்டியில் எந்தெந்த இடத்துலலாம் பேய் இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ கிராமத்தில் புளிய மரம், கிணறு, இந்த மாதிரி சில இடங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல.
புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க பில்டிங்ஸ் அங்க வந்து பேய் பேய் இருக்குதா? இருக்குமா? ஓகே, புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பில்டிங்ஸ் நடந்துட்டு இருக்க அப்புறம் பில்டிங் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒரே ஆக்சிடென்ட் ஒரே பிளேஸ்ல ரெண்டு ரெண்டு தாட்டி மூணு accident ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல பேய் கதை யாராச்சும் சொன்னாங்கன்னா திடீர்னு நம்ப தோணும். ஓகே ஓகே எஸ் வேற ரயில்வே ஸ்டேஷன் சைடு நிறையா இருக்குது கேள்வி. ரயில்வே ஸ்டேஷன் சைடு ஓகே ஆக்சிடென்ட் ஆகிறதுனால. வேற எங்கெல்லாம் பேய் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாளாக வீடுங்கள் வந்து வாடகைக்கு விடாமல் இருந்தது, பூட்டியே இருக்குது, தொடர்ந்து ஒரு 8 மாதங்கள் 10 மாதங்கள் இருக்குது அப்படின்னா அது மாதிரி வீடுகளில் வந்து அது குடியேறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரி நம்புறாங்க. ஓ, வீடு காலியாக இருந்துச்சுன்னா அங்கே பேய் குடியேற வாய்ப்பு இருக்குது. ஆமாம். ஓகே வேற? இப்போ சுடுகாடு இருக்க இடத்துல வண்டியோட செயின் கழண்டுடுச்சுன்னா அந்த மாதிரி நம்மளால மூவ் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பேய் இருக்குன்ற நம்புற மாதிரி. ஓகே வேற எந்த இடத்துல சிட்டியில் பேய் இருக்கு? பாழஞ்ச பில்டிங் சார் அண்ட் லிஃப்ட்லலாம் இருக்க சான்சஸ் இருக்கு. லிஃப்ட்ல இருக்க சான்ஸ் இருக்கா? ஓகே வேற பின்னால எங்கெல்லாம் சிட்டியில் பேய் இருப்பதாக நம்புகிறீர்கள்? ஹாஸ்டல்ஸ்ல இருக்கு சார். ஹாஸ்டல்ஸ்ல பரவாயில்ல. நான் லேடிஸ் பாத்துக்கேன் ஹாஸ்டலா ஜென்ஸ் ஹாஸ்டலா? லேடிஸ் ஹாஸ்டல்ல தான். லேடிஸ் ஹாஸ்டல். நீங்க என்ன கிண்டல் எதுவும் பண்றீங்களா என்ன? நிஜமா பாத்துர்க்கேன் சார் நான். ஓ, நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க? ஹாஸ்டல்ல இருக்கேன், பாத்துர்க்கேன். எப்படி பாத்தீங்க ஹாஸ்டல்ல? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மைக் நல்லா பக்கத்துல வச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ரூமுக்கு போயிருந்தேன். யாரோ வந்து என் பக்கத்துல வந்து நடந்து போற மாதிரி இருந்தது. சரி யாராவது பசங்க எந்திரிச்சு பாத்ரூம் போயிருப்பாங்க அப்படின்ட்டு விட்டேன் நான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா யாரோ பக்கத்தில் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருந்தா. ஆக்சுவலாக யாரோ அழுற மாதிரியே சவுண்டு கேட்டது. எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. பட் அழுற சவுண்டு மட்டும் கேட்டது. பட் யாருன்னு எந்திரிச்சு பார்த்தா யாருமே உருவம் தெரியல, பட் அழுற சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. சரி யாராவது இருக்கும், வெளியே யாராவது அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் நான். பட் ஒரு 1 வீக் அப்புறம் நானும் அந்த பொண்ணு 2 பேர் மட்டும்தான் தூங்கிட்டு இருந்தோம். பார்த்தா பக்கத்தில் நான் படுத்திருந்தேன், 2 பேருமே பக்கத்தில் படுத்திருந்தோம். அந்த பொண்ணோட உடம்புலேருந்து ஒரு உருவம் வெளியே போச்சு, நான் பார்த்தேன். ஷியோர் சார் இது பார்த்தேன் நான். கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி யாரோ அந்த பொண்ணை வந்து அமுக்குனாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுட்டே இருந்தான். ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே செஞ்சுட்டு இருந்தா. ஏன் இந்த பொண்ணு அழுறா அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டுக்கிட்டே இருந்தா. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புலேருந்து ஒரு உருவம் வெளியே போச்சு. நான் எப்படி இருந்துச்சு அந்த உருவம்? நார்மலாக ஒரு லேடியாக தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்த உருவம். இவங்க சொல்கிற மாதிரி வெள்ளை கலர் புடவை கட்டி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. பட் ஒரு உருவம் இருந்தது. பட் வெளியே போச்சு, நான் பார்த்தேன். அதுக்கு முன்ன 1 வீக் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டே இருந்தது ரெகுலரா. என்ன அப்படின்னு கேட்டா அந்த உருவம் எந்திரிச்சு ஒருத்தங்க உடம்புல இருந்து போச்சு. நான் நீங்க என்ன பண்ணீங்க? பார்த்துட்டே தான் நின்னுறேன் நான். அந்த செகண்ட் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன சரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா பேச்சுவார்த்தை நடத்துவேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அப்பயும் நான் சொன்னேன் சார், ஆக்சுவலாக நீங்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் இந்த பொண்ணோட உடம்புலேருந்து போகிறீங்க, தயவு செஞ்சு இன்னொரு டைம் வந்து அந்த மாதிரி கொடுத்து கஷ்டப்படுத்திடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு 1 வீக் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆனால் எனக்கு என்ன லாஜிக்கலாக ஒன்று புரியல அப்படின்னா, நேச்சுரலாக அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கல எனக்கு பயமாக தான் இருக்குது. இல்லை நான் பார்த்தேன் சார், இது உண்மை. நான் பார்த்தேன். அதாம்மா இருங்க வரேன். நீங்கள் சொல்கிறத கேட்கல பயமாக இருக்குது. அதே மாதிரி டிவி ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது, காலை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு போகிறாங்க. நான்லாம் ஓடிடுவேன் அந்த இடத்த விட்டு. சார் எங்க வீட்ல எனக்கு சொல்லி கத்தி ஊரை கூட்டிடுவான். டிவி ஆனாது ஆஃப் ஆகுது, ஐயோ காலை வேற பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அதே வீட்டுக்குள்ளே தங்கி தின்னு தூங்கி பொறுமையாலாம் இருப்பேனான்னு தெரில. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு பாடியிலேருந்து ஒரு உடம்புலேருந்து ஒரு உருவம் எந்திரிச்சு வெளியில் போனால் அடுத்த 2வது செகண்டு அந்த ஏரியாவே என் கண்ட்ரோலில் கொண்டாந்துருவேன். வாங்க சாமி பாயப்படியெல்லாம் வாங்கினான். ஆனால் பேய்க்கு பயந்த நீங்கள் ஒரு உருவம் எந்திரிச்சு போச்சு, அதை பார்த்துக்கிட்டு அப்புறமா நல்லவங்க அவங்கள விட்டுறாதீங்க ரைட்டா, இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எய்தர் நான் ஓடி போயிடுவேன், இல்லைன்னா 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு எழுப்பிடுவேன். ஓடி போயிட்டு இந்த மாதிரி ஒரு உருவம் போச்சு மாப்பிள்ள எனக்கு என்ன தெரியல பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் 2 நாள் போய் கீழே போய் எங்க ஹாஸ்டல் வார்டன் கூட தான் நான் தூங்கினேன். அது வேற விஷயம். பட் அந்த செகண்ட் நான் பயப்படல சார், உண்மை அதுதான். ஆனா அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ வீரமாலாம் இருப்பாங்களா தெரியல. நீங்க இருக்கலாம், ஆக்சுவலா பேய் இருக்குன்றது உண்மை. பட் அது நம்மள ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இருந்தே. சரிங்களா, பேய் இருக்கானா பட் அது நம்மள ஒண்ணும் அதுக்கப்புறம் அங்க தூங்குனீங்களா? எங்க தூங்குனீங்க? அதுக்கப்புறம் நான் என்னால அங்க தூங்க முடியல, பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் வந்து அந்த பொண்ணு தூங்கிட்டா, நல்லா தூங்கிட்டா. என்னால தூங்க முடியல, நைட் ஃபுல்லா என்னால தூங்கவே முடியல. அப்புறம் ரூமுக்கு விட்டு வெளியே வந்து என்னோட ஃப்ரெண்டோட பக்கத்துல போய் காட்டுல உட்காந்துருந்தேன். அந்த பேய் எந்திரிச்சு போனதை பார்த்த பிறகு அங்க நீங்க இருந்தீங்க ரொம்ப நேரம்? இருந்தேன் நான் ரொம்ப நேரம் இருந்தேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனா பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நானா வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அது வந்து இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மள ஒண்ணும் செய்யாது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க பாட்டி. எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரியல, இல்ல சார் ஆக்சுவலா நான் பார்த்தேன். நேச்சுரலா நீங்க செஞ்சிருக்கலாம், நான் பொய்ன்னு சொல்ல. இப்ப நான் மாதிரி ஆள்னா ஒண்ணு கத்தி ஊரை கூப்பிட்டுருவேன், இல்லாட்டி கதவை திறந்துட்டு நீ என் ஃப்ரெண்டா இரு, இல்லை இல்லாம போ அப்படின்ட்டு நான் ஓடி போயிடுவேன். முடிஞ்சா நல்ல ஃப்ரெண்டா தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். அவ்வளோதான் நான் செய்வேன். அப்புறம் இந்த காலை பிடிச்சி இழுத்ததை கூப்பிட்டு சாவகாசமாக ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை என் காலை யாரும் இழுக்கிறாங்கன்னு ஃபோன்லாம் கதவை உடச்சிட்டு ஓடிடுவாங்க. எனக்கு என்னென்னா நீங்கள் சொல்கிற கேட்குறப்ப படபடான்னு இருக்குது, ஆனால் அதை மீறி நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு கேட்குறப்ப இவன் நம்மள என்ன சிரிப்பு போலீஸ் ஆக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சில நேரம் தோணுது. சரி ஓகே, நான் இந்த பக்கம் வரேன்.
எல்லாருமே இப்போ ஒரு கட்டத்தில் இவங்க வந்து பேய் இருக்கு நம்புறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வலுவான காரணம் உங்களுக்கு வந்த மாதிரி பேயெல்லாம் ஒன்று கிடையாதுயா, இட் இஸ் நாட் இன் மை பிக்சர் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். எந்த புள்ளியில் நீங்கள் இந்த முடிவுக்கு வந்தீங்க பேயின்னு ஒன்று இல்லை அப்படின்னு? நான் எப்போ கடவுளை நாம் நம்புகிறேனோ அப்போ நான் பேயிலன்னு முடிவு பண்ணிட்டேன். கடவுளை நம்புறதுனால பேயிலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எஸ், அடுத்தது. பேய் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொன்றும் பழி வாங்கிடுவாங்க. ஒரு விஷயம் நடந்து ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் பழி வாங்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு பழிவாங்கலும் நடக்கிற அந்த அந்த ஒரு விஷயம் எதுவுமே நடக்கிறது இல்லை. வேற ஒரு பணம் வேணும் அந்த மாதிரி இருந்தால், ஏன்னா என்னோட மூதாதையர் பேயாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவங்க பணம் உதவி பண்ணிட்டோம். அப்போ வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா பேய் இருக்குது எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றப்ப தான் நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். இது மாதிரி எந்த ஒரு சப்போர்ட் எதுவுமே எல்லாமே நான் பண்ணுறதுனால நடக்கிற விஷயம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் அப்போ தான் வரேன் நான். ஓகே, ஒரு காமனான ஒரு விஷயம் தான் சார். இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் வந்து நான் தனியாக நடந்துருவேன் போல்டா, அன்டில் யாராவது என்கிட்ட வந்து இந்த ரோட்டில் வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எப்போ என் மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுச்சோ அப்போ தான் வந்து நான் நம்புவேன். எவ்ரிதிங் மைண்ட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ரொஜெக்டர் தான் சார். நம்ம என்ன நம்புறோமோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது நமக்கு. என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, அதனால ஐ எம் போல்ட் இனஃப் டு ஃபேஸ் எவ்ரிதிங். சூப்பராக சொன்னீங்க. சுவாரஸ்யமான, கொஞ்சம் விறுவிறுப்பான, கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய இந்த டிஸ்கஷனில் ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் us. ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த ஹோல் ஷோவில் இவங்கெல்லாம் பேசுனதை நீங்கள் பார்க்குறப்போ அதோட ஒரு டெரிஃபிகேஷன் என்ன ஒப்பீனியன் சொல்லுவீங்க? தே ஆர் எமோஷ்னலி வீக், தே ஆர் நாட் ஸோ மச் பிரேவ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, பக்கத்தில் ஒரு லைனில் ஓவராலாக இவங்க பேசுனதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன? இது கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எப்படி இன்டெலெக்சுவலாக பார்க்குறது? இதோட ரீசனு இது பிளைண்டாக வந்து பேய் தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் இது பிஹைண்ட் என்னென்ன நடந்திருக்கலாம் அப்படின்றத ஒரு ஸ்டடி பண்ணலாம், பாசிபிள் அது பண்ணலாம். சயின்டிஃபிக்காக இதுக்கு பின்னாடி இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது பிளைண்டாக நம்பாமல் இதை பற்றின ஆராய்ச்சி பண்ணால் டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அது எந்த பக்கம் வேணாலும் கொடுங்க இவங்ககிட்ட. ஏன் இந்த மாதிரி இதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்கலாமா, இப்படிலாம் இருக்கலாமான்னு யோசிக்காமல் பேயாக தான் இருக்குங்கிற முடிவுக்கு வர்றீங்க? சார் இப்படிலாம் காரணம் இருக்கலாம்னா, இப்போ ஒரு நடந்து போயிட்டு இருக்காங்க, நான் ஒரு உருவத்தை கண்ணுக்கு நேராக பார்க்குறேன், மனுஷனாவே பார்க்குறேன், உருவத்தை பார்க்கல, ஒருத்தவங்க எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு இருக்க பார்த்த ஒரு விஷயம் திடீர்னு காணாமல் போகும் பொழுது நான் அந்த இடத்துல போகிறேன், அந்த இடத்த சுற்றி பார்க்குறேன். ஒன்று அதுக்கான வேற வழியாக இருக்கணும், போகிறதுக்கான வழியாக இருக்கணும், இல்லை அவங்களும் டூ வீலரில் வந்தவங்களா இருக்கணும். நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தவங்க நான் அவங்கள விட ஸ்பீடாக போகிறேன், நான் வந்து டூ வீலரில் போயிட்டு இருக்கேன், அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்களோட ஸ்பீடாக போகிற ஒருத்தவங்க, நான் அவங்களை கிராஸ் பண்ணி தான் போயாகணும். அவங்க காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போனால் அவங்க போகிறதுக்கான வழி இருக்கணும். அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்க கிட்டக்கு போகும்போது எல்லா லாஜிக்கும் அவங்க பார்க்குறாங்க. இல்லை சார், அப்போ இவங்க எப்படி முடிவுக்கு வர முடியும்? இது எப்படி வந்து இது வந்து அவங்க தான் இது எப்படி இவங்க பார்க்குறதப்போ? இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இது ஏன் அவங்க தனியாக போகும்போது மட்டும் வரணும்? இவங்க வந்து ஒரு 4-5 பேர்த்தோட போகும்போது இந்த அனுபவத்தை வந்து அவங்க உணரலாம் இல்லையா? இல்லை ஒரு 4-5 பேர்த்தோட போகும்போது இல்லை, இது உங்களுக்கு நடந்தால் நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க? எனக்கு நடந்தால் இது நான் சொன்ன மாதிரி தான் பார்ப்பேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இல்யூஷன் ஆர் ஒரு காணல் நீர் மாதிரி பார்க்குறேன். அதை அவங்களுக்கு நடந்த அவங்களோட உணர்வை நான் கம்ப்ளீட்டாக மதிக்கிறேன். பட் ஆனால் இதை வந்து ஒரு இல்யூஷன் காணல் நீராக தான் பார்க்குறேன். அது இருட்டில் எது வேணாலும் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் போயிருக்கலாம். அதனால அது ஒரு பிளைண்டாக நம்ம கன்க்ளூஷன் வரக்கூடாது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அந்த சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சிந்தனைக்கும் முடிவுக்கும் வருவீங்க? அவ்வளோதான் கேள்வி. அப்படி ஒரு உருவத்தை நான் பார்த்துருந்தாலும் அது கன்ஃபர்மேஷன், அடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா அதனால நோ யூஸ்லெஸ். அது ஏதோ ஒன்று போகுது போகல, அதெல்லாம் ரெண்டாவது என்னையும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை, என்னையும் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ நான் அதை பார்த்தேன்னா பார்த்ததை கன்ஃபர்மேஷனுக்கும் போனால் தான் அடுத்த பயத்துக்கே போயாகணும். ஸோ நான் யார்ட்டையும் கன்ஃபர்மேஷனுக்கே போயிருக்க மாட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட நான் அதை கேட்குறேன், எந்த புள்ளியில் பேயின்னு ஒன்று கிடையாதுப்பா அப்படின்னு முடிவுக்கு வந்தீங்க? நான் வந்து கிராமத்தில் தான் வளர்ந்தவன், 20 வருஷமாக கிராமத்தில் தான் வளர்ந்தேன், தூத்துக்குடி பக்கத்தில் தான். கோயில் திருவிழாக்கெலாம் போகும்போது நைட்டு தான் போகிறது. ஸோ சிட்டி வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் இனிஷியலாக அந்த பேய் பயங்கள்லாம் உண்டு. அப்புறம் கிராமத்துக்கு திருப்பி கோயில் திருவிழாவுக்கு போகும்போது நைட்டு 12 மணி, நானும் இன்னொருத்தரும் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருக்குறோம். எதிர்த்தாப்பில் 2 உருவம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் முன்னாடி போக அது ஆப்போசிட்டில் வருது. பக்கத்தில் இருக்க ரொம்ப பயந்துக்கிட்டு என் கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு உருவம், நான் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு நினச்சேன். அவரும் அதே ஃபீலிங்கில் இருந்தார். ப்ளஸ் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நான் கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்ட்டார். இவரும் கண்ணை மூடிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது, சரி நான் திறந்துக்கிட்டு நான் நடந்து வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தெரிய வருது அது எங்களோட 2 பேரோட நிழல். ரைட்,
ஸோ அதை பார்த்து தான் அவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா. இருக்குது அப்படின்னா அவர் பிரதர் பேசுன மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு நல்லதோ கெட்டதோ அது செய்யணும் இல்லையா. எதுவுமே செய்யாமல் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பேய் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். ஓகே, நவ் டு த கேஸ். நம்முடைய மரபில் ஒரு பண்பாட்டு ஆய்வாளர் அடிப்படையில் நீங்கள் பார்த்த வரைக்கும், நீங்கள் படித்த வரைக்கும், நீங்கள் ஆய்வு செய்த வரைக்கும், நம்முடைய மரபில் இந்த பேய்க்கான இடம் எப்படிப்பட்டதாக இருக்குது? எல்லா காலகட்டத்திலும் பேய் பற்றிய நம்பிக்கைகள் பல்வேறு விதமான இடங்கள் இருந்திருக்கு. குறிப்பாக வந்து அறிவியல் பூர்வமான இயற்கையில் ஏற்படுற மாற்றங்களுக்கு அறிவியல் பூர்வமான காரண காரியங்கள் தெரியாத வரைக்கும் அது பேயாவோ நம்பிக்கையாவோ சாமியாவோ பயமாகவோ இருந்திருக்கு. அந்த பயத்தின் மேலே வர்றது தான் நம்பிக்கை. அந்த பயம்தான் பேயா மாறுறது, இதுவாகிறது. அது சயின்டிஃபிக்கான காரணம் வந்துட்ட பிறகு அப்படி மாறிடும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் இப்போ நம்ம கண்ணு முன்னால் பார்த்தது அப்படிங்கிறது, இப்போ இங்கே வந்து ஒரு பொண்ணு பேசு சசி, அதாவது அந்த பெண்ணுடைய அக்காவுக்கு பேய் பிடிச்சதாக ஊரில் சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட அக்காவுக்கு தொடர்பே இல்லாத ஒரு பெண் இறந்து போகிறா. அந்த பெண்ணை பற்றியும் அந்த பெண் பேசுவது போலவும் முழு விவரம் இந்த பொண்ணு சொல்லுது. இதைத்தான் பேய் பற்றி ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து எல்லாருக்குள்ளே விதைக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு சமீபத்தில் இறந்து போன ஒரு பெண் போலவே பேசுவதும் அவளோட எல்லா தகவலையும் சொல்கிறதுங்கிறப்ப அப்போ இது ஒரு சக்தி தானே அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இது கிராமத்தில் அதிகமாக நடந்துக்கிட்டு இல்லை. அவங்க இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? விளக்கம் இல்லை, ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்துக்குமே இவங்க சொன்ன எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எதனா ஒன்று இருந்திருக்கும். செவிலிமேட்டு பக்கத்தில் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தனை அடித்து ஒருத்தன் வந்து இறந்து போய் ஆற்றுல புதைச்சி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணுக்கு அவன் பேயை பிடிச்சி ஆடி அதை போய் யார் கொன்னாங்கன்னு அந்த பேய் சொல்லி அந்த பேயை வச்சு அந்த பேய் சொல்கிறத அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு போய் பிடிச்சி விசாரிச்சு அவங்க உண்மையாக அவனுக்கு 2 பேர் தான் கொண்டு இருக்காங்க. எப்படி அப்படின்றது அப்புறம் தான் தெரிய வந்தது. அந்த பொண்ணுக்கிட்ட அவனுக்கு 2 பேர் திருப்பூர்லேருந்து வந்தவன். திருப்பூர்லேருந்து வந்து அங்கே வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கிறான், துணி எடுக்க வந்திருக்கிறான். அவனை கொண்டு போய் பணம் வச்சிருக்கிறதுனால கொண்டு போய் ஆத்தங்கரையில் கொண்டு போய் அவனை கொண்டு போட்டு புதைச்சிடுறாங்க. புதைச்சதை இந்த கூட்டு வந்தது புதைச்சிது இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துருக்குது. இந்த பொண்ணு மட்டும் தனியாக பார்த்ததுனால இந்த பொண்ணுக்கு வந்து வேறு எதுவும் தெரியல. அந்த பயந்து போனதுனால ஒரு உயிரை வந்து கொல்றது பார்த்தோன்னே அது பயந்து போனால் அது தெரியல. அவன் என்ன பண்ணுறா, மனசுக்குள்ளே போட்டு அப்படியே இருந்துறப்போ அவளுக்கு வந்து பேய் பிடிக்கிற மாதிரி அவள் ஒரு மன அழுத்தத்து மூலமாக பேய் பிடிக்கிற மாதிரி அவள் வந்து பண்ணுறான். அந்த பேய் பிடிச்சது வந்து அது வந்து பேயாக வந்து நான் தான் பிடிச்சிருக்கிறேன், ஆற்றுல அடித்து போட்டாங்கல்ல அவன் தான் நான் பிடிச்சிருக்கிறேன் அப்புறம் அந்த பொண்ணு ஆடி வந்து சொல்லுது இந்த மாதிரி விஷயத்த. என்ன சரி உன்னை கொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களை கொன்றாங்க. போலீஸுக்கு ஒரு சந்தேகத்து பேரில் அது விசாரித்து பார்த்தா அவங்க தான் கொண்டு இருக்கிறான், அந்த ஏரியாக்காரனே கொண்டு இருக்கிறான். ஓகே அப்படிங்கிறது ஆக்சுவலி இது மாதிரி எதனா ஒரு ரீசன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அறிவியல் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஆய்வுகளில் நீங்கள் பார்த்த வரைக்கும் கொஞ்சமேனும் இதில் ஒரு அமானுஷம் ஏதோ இருக்குது, ஏதோ புலப்படாத ஒன்று இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு உங்களை யோசிக்க வச்ச விஷயங்கள் எதுவும் இருக்கா? இல்லை எல்லாத்துக்குமே உங்களால் தெளிவான தீர்வை சொல்ல முடிஞ்சிருச்சா? இல்லை இல்லை, நம்ம வந்து ஒரு முடிவோடு இறங்கலை. இதை பேய் இல்லைன்றதுலாம் இறங்கலை. இதில் ஒரு இதில் விருப்பம் இருந்தது, ஒரு தைரியமாக போய் கொஞ்சம் பண்ணுவோம் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு. அப்போது நம்பிக்கைலாம் இருந்தது. அது பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட ஒரு இடத்துல நான் பயந்துருக்கிறேன். ஒரு பேயை பார்த்துட்டு நான் ஓடுறேன், ஓட முடியல, கையில் இருக்க டார்ச்சை ஆன் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஓடுறேன், நான் பயந்துட்டேன். அப்புறம் தெரிஞ்சுது கொஞ்ச நேரம் பொறுத்து அங்கே ஈசல் பிடிக்கிற வந்து ஒரு இருளர் அவர் லைட்டை உள்ள விளக்கு கீழே வச்சுருந்தனால வெளிச்சம் வந்து அவர் உருவத்து பின்பக்கமாக தெரியும் போது ஏதோ நெருப்பு உருவம் ஒன்று வரா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்து பயந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுது இது மாதிரி நானே பயந்துருக்கிறேன். பயந்த நேரத்தில் அன்றைக்கு விளக்கெல்லாம் சொல்ல முடியாது, சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் சொல்லணும். இவங்க பேசுகிற விஷயங்கள் எதுவுமே இவங்க உணராமல் சொன்னதில்லை. இவங்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக சொன்னாங்க. கிராமத்தில் நிறைய அனுபவஸ்தர்கள் பேசும்போதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அவங்க உணர்ந்து தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆனால் எந்த சூழ்நிலையும் எதனா சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத பிற்காலத்தில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய சூழல் இருந்தது. உங்களுடைய இந்த ப்ராசஸில் என்னென்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் மேற்கொள்றீங்க, எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க, என்னென்ன மாதிரியான அனுபவங்களை பார்த்துருக்கீங்க? நான் வட தமிழகம் முழுக்க போயிருக்கிறேன். என்னுடைய வந்து மந்திரம் சடங்குகள் பற்றி தான் ஆய்வு பண்ணுறது. சாமி ஓட்டுற விஷயங்கள், சாமி பேயின்னு தனித்தனியாக இருக்குது. மனுஷருக்கு மேலே சாமி வரும். அதில் குறிப்பாக பூவாடன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா வீட்டில் இறந்து போயிருப்பாங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தில் இறந்தவங்களே அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் ஒரு வருஷம் கழித்து வந்து அந்த அவங்களோட நினைவு நாள் அன்றைக்கி நீர்நிலைகளை கொண்டு போய் வச்சு அவங்கள பம்பை உடுக்க அடித்து அந்த குடும்பத்துக்கு யாருன்னா ஒருத்தர் மேலே வர வைப்பாங்க. வர வைக்கும்போது அந்த குடும்பத்தில் பெரும்பகுதி பெண்களுக்கு தான் வரும், ரொம்ப சிறு பகுதி ஆண்களுக்கு வரும். அதுக்கான ரீசனை சிலரெல்லாம் நீங்களாம் பேசுனீங்க ஏன் அப்படின்னு சொல்லிடலாம்.
அப்படி வரும். இது மாதிரியான ஒரு விஷயங்கள். சாமி வர்றது, நம்ம நிறைய பார்க்குற சாமிகள் சாதாரண சாமானிய மக்கள் மீது வரும். நீங்கள் சொன்னது போல உயர் சமூகத்தின் மீது வராது. குறிப்பாக வந்து பெரும்பகுதி ஆண்கள் மேலே வராது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மேல்மட்டத்தில் பணக்கார குடும்பத்தின் மீதெல்லாம் வராது. ஒரு இடைப்பட்டதில் குறிப்பாக இந்த பேய் பிடிக்கிற அந்த விஷயங்கள் கூட பார்த்தோன்னா வயதுக்கு வந்த ஒரு 35-40 வயது கடந்த பெண்களுக்கு மேலே மட்டும்தான் ஒரு பேய் பிடிக்கும். அதுக்கு மேலே ரொம்ப சிறு பகுதியாக தான் இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தோன்னா. அதனால் இது வந்து பார்த்தோன்னா ஒரு மன அழுத்தம், உளவியல் ரீதியான விஷயங்கள் பிற்காலத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கன்னு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. மனசில் ஏற்படுற இப்போ பெண்களுக்கு ஒரு வயது வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் நல்லா விளையாடிக்கலாம், ஜாலியாக இருப்பாங்க. வயது வந்த பிறகு அவங்க வெளில அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அவங்க டிப்ரெஷன் மனசுக்குள்ளே வச்சு அவங்க இருக்கணும். அது ஏதாச்சும் ஒரு மெத்தடில் அவங்களுக்கு வந்து முறையில் அவங்க வெளிப்பட்டு ஆகணும். அதுதான் இந்த பேய் பிடிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படுறது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கான ரீசன். அதுதான் நான் பார்த்தது அப்படி தான் நடந்திருக்கு வரைக்கும். இந்த பேய் ஓட்டுறது அப்படின்னு ஒன்று ஓட்டுறாங்களே, அது எப்படி? பேய் ஓட்டுறவங்களும் வந்து நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது, பேய் பிடிச்சவங்களும் பொய்ன்னு சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கையில் அது சரி. அவங்க நம்பிக்கையில் அது சரி. ஏன்னா அவங்கள வந்து உடனடியே ஒரே வார்த்தையில் கொச்சப்படுத்தக்கூடாது. சயின்டிஃபிக்கான ரீசன் தெரிஞ்சே ஒருத்தன் ஏமாத்துறான்னா அது பொய். அவங்க சயின்டிஃபிக்கான ரீசனே தெரியாது. அவங்க நினச்சிக்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கிறது, இவங்க பேசாமல் நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நம்மளை அறியாமல் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. அவங்க நம்பிக்கையோடு தான் பேய் ஓட்டுவாங்க. நம்பிக்கையோடு தான் நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப சிறு பகுதி நம்பிக்கை இல்லாமலே பேய் ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் பேய் பிடிச்சதான் நடிக்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க ஈஸியாக. ஒருத்தர் வந்து பேய் ஆடுறாங்கன்னா சார் இது போய் பேய் சார் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. எப்படி தெரியுதுன்னா அதுக்கு எதனா பிரச்சனை இருக்கும், வேணும்னு வந்து ஆடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாகவே உணர்ந்து ஆடுறத அவங்கள அதை ஏற்றுக்குவாங்க. அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. உணராமலேயே வேணும்னு வந்து ஆடுறாங்க அப்படின்னா அதையும் கண்டுபிடிப்பாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுற அளவுக்கு உடல் ரீதியாகவும் அவங்களுடைய சைகள் ரீதியாகவும் மாற்றங்கள் நல்லாவே தெரியும். இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த 7ஆம் நாளோ என்னமோ சொன்னீங்க, அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்க மேலே ஆவி வந்து இறங்கும் அப்படின்னு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே ஆவி வந்து இறங்குமா இல்லை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம மேலே இறங்குதுன்னு ஃபீல் பண்ண, அது உண்மை. அவங்க ஃபீல் பண்ணுறது உண்மை. அது எப்படி தெரிஞ்சிருக்கும் அவங்க நிஜமாக அவங்க அப்பா எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி இருந்தாங்க அவங்க தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க உணர்ந்து அவங்க மாதிரி நடித்து காட்டுவாங்க. வந்த உடனே பார்த்தோன்னா அது லிமினல் பாயிண்ட்டுன்னுவாங்க, தன்னிலை மறந்து பண்ணுறது. அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க டோட்டலியே வந்து அவங்க மொத்தமாக அவங்கள மறந்துடுவாங்க. நம்ம ஒரு பெண்ணு, நம்ம வந்து டம் இது வரைக்கும் அடிச்சது கிடையாது, தண்ணி அடிச்சது கிடையாது, இந்த ஏரியாவுக்குள்ளேயே போக மாட்டாங்க. அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்க அப்பாவாக மாறிடுவாங்க. இல்லை அவங்க குடும்பத்தில் இறந்த யாரோ ஒரு ஆணாக மாறிடுவாங்க. மாறினோடனே முதல்ல டம்மு விட்றா, தண்ணி விட்றா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன விருப்பமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க. அதுவாக மாறுறது. அது வரைக்கும் அவங்க பண்ணுற அந்த செய்கைகள் எதுவுமே வந்து பொய் கிடையாது. அது அறிவியல் பூரா இல்லைன்றது உண்மை. ஆனால் அவள் உணர்றது வந்து உண்மை. ஸோ அவங்க உணர்றதுனால தன்னிலை மறந்து அந்த கேரக்டர் அவங்களா மாறிடுவாங்க. அதுவும் ஒரு சயின்ஸ் தான் நினைக்கிறேன். சயின்ஸ் தான். ஸோ அந்த உணர்தல் என்பது பொய்யல்ல, ஆனால் அதை பேயின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இல்லை உணர்தல் சயின்டிஃபிக்காக அது கிடையாது. ஆனால் உணர்தல் என்பது உண்மை. அது ஓகே. தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஷாலினி, இந்த காலத்தில் நவீன காலத்தில் பேய் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி கிராமப்புறத்துலேருந்து வரவங்களுக்கு அவங்க ரொம்ப படித்தவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த பேய் நம்பிக்கைகள் குறைஞ்சி தான் இருக்குது. பட் அப்படியும் சொல்ல முடியாது. இப்போ சிட்டிலையும் வந்து தனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்ல முடியாதவங்க இருப்பாங்களா, முக்கியமாக பெண்கள், குழந்தைகள். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரது இன்னும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, பெரும்பாலும் பேய் அப்படின்னு சொல்லப்படுறது பெண்களுக்கு பிடிக்கிறதும், இரண்டாவது அது பெரிய பணக்கார பெண்களுக்கு பிடிக்காமல் நடுவாந்திர குடும்பத்தில் இருக்கிற அல்லது ஏழை வீடுகளில் இருக்கிறவங்களை பிடிக்கிறதும், அது என்ன தியரி? அது அப்படியும் சொல்ல முடியாது. பணக்கார பெண்களுக்கும் பேய் பிடிச்சி நான் பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப 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 பணக்கார வீட்டில் இருக்க பெண் மாதிரி சோகமான நிலைமை யாருக்கும் இருக்க முடியாது. அந்த வீட்டில் அது ஒரு கூண்டில் இடப்பட்ட கிளி மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட யாரும் பேச மாட்டாங்க. திடீர்னு அந்த பொண்ணுக்கு சாமி வரும், பேய் வரும், அந்த வீட்டிலேருந்து வெளியில் வருவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பேய் ரூபத்தில் வந்து சொல்லி அவங்களே தீர்த்துக்கிற நிலைமைகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பணம் வந்து பவர் கொடுத்துறாது. பவர்லெஸ்ஸாக இருக்கிற பீப்புளுக்கு பேய் அதிகமாக பிடிக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஷாலினி as a டாக்டர், மனநல மருத்துவர், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண ஆளாக இந்த சமூகத்தை பார்க்குறப்போ பேய் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாததுனால ஒரு பயம் வருது. ஏன்னா நானும் குழந்தையிலேருந்து நிறைய பேய் வரதெல்லாம் பார்த்துருக்கேன், சாமி ஆடுறதை பார்த்துருக்கேன், ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன், வீட்டில் பார்த்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். வர சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு மற்றவங்க சொல்கிறதுனால பயம் வரும், பேய் இருக்கும். இந்த மாதிரி சின்ன 7 வயசில் எனக்கும் அந்த மாதிரி கனவு வந்திருக்கு. நான் கனவு கண்ட அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு.
ஒரு வாரத்துக்கு நான் தான் கனவு வர வச்சு அதை கொண்டுட்டேன் போல இருக்குது நானும் நினச்ச காலம்லாம் இருக்குது. பட் அப்போயே கொஞ்சம் அதையும் தாண்டி அந்த பயத்தையும் தாண்டி அது எப்படி வரும், லாஜிக் இடிக்குதே, சரிப்பட்டு வரலையே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசி, இல்லை அப்படி இல்லை, நீ தற்செயலாக கனவு கண்டிருக்க, அதனால உனக்கு அப்படி தோணுது அப்படின்லாம் சொன்னது உண்டு. இன்றைக்கும் நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க. நான் ஒரு கிளைண்ட்டை பற்றி இப்போ இன்றைக்கி நான் நினைக்கிறேன், அந்த கிளைண்ட் என்ன ஆனாங்களோ நான் நினச்சேன் அடுத்த நாள் அந்த கிளைண்ட் வந்துருவாங்க என்ன பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக நான் ஒரு பயங்கரமான சக்தி இருக்குன்னு நான் நினைக்கல. ஏதோ ஒரு கோயின்சிடென்ஸில் வராங்க அப்படின்னு நம்ம அதை கேஷுவலாக எடுத்துக்க பழகிக்கிறோம். பட் சில பேர் சில விஷயங்களை கேஷுவலாக எடுக்கிற ட்ரைனிங் இல்லை அவங்க இறுக்கமான சூழ்நிலையில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சே தீரணுன்ற நிலைமையில் இருக்கும்போது அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த அர்த்தத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. பட்டு அவங்க எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரொம்ப ஹெல்ப்லெஸ், இப்போ சாரும் சொன்ன மாதிரி ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஏன் பேய் பிடிக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்களுக்கு ஏன் பேய் பிடிக்க மாட்டேங்குதுன்னா ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஏதோ ரூபத்தில் அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ தே ட்ரை டு ஃபைண்ட் சம் ரீசன். எஸ். அந்த க்ரீன் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ரொம்ப லாஜிக்கலாக சில விஷயங்கள் சொன்னாங்க. நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னால் ஒரு உருவம், அந்த மனித உருவம் தான் போனாங்க, அவங்க இறங்குறதுக்கு வழி இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவங்க வந்து அது அப்போ அதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் பதில் என்ன? நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம மனுஷ வரலாற்று எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம், அதனால் நமக்கு புரியாத லாஜிக் எப்படி ஒன்று இருக்கலாம், அப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ அமானுஷம் ஏதோ நடக்குது போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மைக்கேல் ஃபேரடே வரதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரியாது இல்லையா, ரான்ஜன் வரதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே நமக்கு தெரியாது, நிறைய விஷயம் நமக்கு தெரியாத நடந்து தான் இருக்குது. எதுக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியே தீரணும்னு அவசரப்படணும்? சரி ஏதோ வந்தார் போனார் தெரியல பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக இருந்தீங்கன்னா உங்கள் மனநிலையை பொறுத்தது. நீங்கள் இயல்பான இலகுவான மனநிலை இருந்தீங்கன்னா அது கண்டுக்க கூட மாட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் மிரண்டு போன மனநிலை இருந்ததுனால அந்த ஆங்ஸைட்டியில் அந்த பேனிக்கில் என்னன்னு தெரியலன்னு ஒரு பதட்டம் வருது. அதனால் நிறைய பேர்கிட்ட பேச தோணுது. இன்னும் கொஞ்சம் பேர் அது தூபம் போட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக அந்த விஸ்வரூபம் எடுத்துருக்கோம் அந்த இமேஜ் உங்களுக்கு. சில விஷயத்த கூலாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போ அது பேயாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லையா, ஆஃப்டர் தட் வாட் இஸ் தேர், நத்திங் இஸ் தேர். ஸோ அது கேஷுவலாகவே எடுத்துக்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஓகே, இதெல்லாத்தையும் தாண்டிடுவோம். பேய் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ போர் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? பேயின்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? த்ரில் இருக்காது லைஃப்ல. நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே இருக்காது. பேய் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? போர் அடிக்குமா? சுவாரஸ்யமற்றதாக ஆகிவிடும் சார். சுவாரஸ்யமற்றதாக தான் இருக்கும். ஓகே, தைரியமா இருந்து போர் அடிச்சு போயிடுச்சு. பேய் இருந்தால் அந்த பயம் இருந்தால் அது கொஞ்சம் அனுபவிக்க நல்லா இருக்கு, ஆர்வமாக இருக்கு. ஓகே, சமுதாயத்துக்கு நல்லது செய்கிற பேயாக இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத பயங்கள், ஒரு என்ன சொல்கிற மன அழுத்தத்துக்கு உண்டாகிறது, அதனால் ஏற்படுற மாற்றங்களை நம்ம நிறைய தவிர்க்கலாம். எல்லாமே இவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மாற்றங்கள் தான். ஸோ சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய பேய்கள் இருந்தால் நல்லது, ஒத்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஷாலினி, நவீன உலகத்துக்கு ஏன் பேய் தேவைப்படுது? எல்லா காலத்துலேயும் நமக்கு வந்து ஒரு அன்னோன், ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, ஒரு அன்எக்ஸ்ப்ளோர் டெரிட்டரி இருக்குது. இந்த இடத்துக்கு போகாதேன்னு சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம், ஒரு குஷி, அது என்னதான் பார்த்துடலாம் அப்படின்னு குழந்தையிலேருந்தே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த மிஸ்ட்ரி வந்து எப்போவுமே நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது. நம்ம உடம்புல நிறைய ரசாயனத்தை தூண்டுது. ஒரு ஹைட்டெண்ட் சென்ஸ் ஆஃப் லிவிங் இருக்கு, இது எக்ஸைட்டடாக இருக்கேன்ற ஃபீலிங் கொடுக்கறதுனால அது இல்லைனாலும் நம்ம உருவாக்கிடுவோம் இல்லையா. இப்போ ஹாலிவுட் படத்தில் அவனுக்கு தெரியாதா அது பேய் இல்லை, நம்ம தான் படத்தை எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் சுவாரஸ்யமாக பேய் இருக்கிற மாதிரியே ஒரு படத்தை எடுத்தால் எத்தனை பேர் போய் பார்க்குறோம், அது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ பேய் வந்து நம்ம ஒரு த்ரில்லும் இருக்குது. அது ஆப்போசிட் சைடு வந்து இட்ஸ் ஒரு பக்கம் சில பேர் பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் சில பேருக்கு சந்தோஷமாக த்ரில்லிங்காக இருக்குது. அது அப்படி சந்தோஷத்தை கொடுக்கறதுனால நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை. ஓகே, ஆக்சுவலாக பேயை பற்றின நம்பிக்கையோ அல்லது பற்றிய கற்பனைகளோ எல்லா காலகட்டத்திலும் இருக்குது. அது இன்டர்நெட்லாம் கிடையாது. என்றைக்கு கடவுள் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து பேய் இருக்குது அப்படிங்கிறது கூடவே சேர்ந்து பேச ஆரம்பிச்சு தான் இருக்கும். பட் உண்மையாக பார்க்க போனால் நீங்களாம் சொல்கிற அளவுக்கு நான் சில பேர்லாம் இப்போ சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்றைக்கி இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே படிப்பு, எக்ஸ்போஷர், கொஞ்சம் விவாதங்கள், கொஞ்சம் இது போன்ற நிகழ்ச்சிகள், ஊடகங்கள் இதெல்லாமே சேர்ந்து இதை பேய் குறித்த பார்வையை இந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. வெறும் பயம் அப்படிங்கிற இடத்த அதுலேருந்து தாண்டி இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒன்று என்ன கேட்டால், இந்த பேய் இருக்குது நம்பின பிறகு அதை உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் படுற பாடு இருக்கே சாமி, அதுதான் இன்றைக்கி பெரிய சிக்கலாக இருக்குது. லேசாக திக்குன்னு இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்ங்கிறது சுவாரஸ்யம். ஒரு பேய் படம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது சுவாரஸ்யம். ஆனால் பேய் படம் பார்த்துட்டு 3 நாள் நான் தூங்க மாட்டேங்கிறது சிக்கல். உண்மையாகவே சொல்லப்போனால் உங்கள் எல்லாருக்கும் பேய் இல்லைங்கிற நம்பிக்கையும் கூடுதலாக இருக்குங்கிறதா உண்மை. த திங் இஸ், அந்த சுவாரஸ்யத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது. சில விஷயங்களை கவனிச்சுட்டு கண்டுக்காமல் போகிறது பெட்டர்.
அவங்க சொன்ன மாதிரி இந்த மிஸ்ட்ரி மேலே மனுஷனுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. எது நம் கண் முன்னால் புலப்படாமல் இருக்கிறதோ அதை தேடுதல் என்பது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம். ஆனால் அது ஒரு பயத்தின் அப்படிங்கிற கோஷன்ட்டில் தான் தேடணுங்கிறது அவசியம்லாம் கிடையாது. 3 பேருக்கு பரிசு கொடுக்க போகிறோம். முதல்ல நான் பரிசு கொடுக்க விரும்புகிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ அவங்க சொன்ன அந்த விதமும் அதில் இருந்த அந்த உண்மையான லாஜிக்கல் விஷயங்களும் நிறைய பேரை டிபேட்டுக்குள்ளே இழுத்துட்டு போனதுனால அவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தான் திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட் வழங்கும் கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள். எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயத்தை ரொம்ப துச்சமாக மதித்து ரொம்ப சிம்பிளாக உண்மையிலேயே பேய் இல்லை அப்படின்னு அவங்க நம்புகிறத அவங்க லைஃப்பில் இவங்க ப்ரூவ் பண்ணி ஒரு வாடகை வீட்டில் அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் நடந்திருந்தாலும் குடும்பத்தோடு குடியிருக்கிறாங்க. 1.5 வருஷமாக அந்த எந்திரிச்சு போன பேய் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறத துணிச்சலாகவும் சொன்ன பாயம்மாக்கு இந்த பரிசு கொடுக்க நினைக்கிறாங்க. சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் 10,000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ஷோவில் இப்போ நான் பரிசு கொடுக்க போகிற ஒரு 4 தடவை தான் பேசினார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்ததுலேருந்தே முழுக்க டிபேட்டுக்குன்னு பேசாமல் அனுபவபூர்வமாக உணர்ந்து இதில் என்ன விஷயம் இருக்குங்கிறத எல்லா டைமென்ஷன்லையும் அவரால் பேச முடிச்சு. திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் விஷஸ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டிஆர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.